வணக்கம் நண்பர்களே. வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம் ப்ரோ. 2 நாளா ஸ்பேஸ் இல்ல, கையெல்லாம் நமன்னு ஆயிடுதுண்ணே. 8 மணி ஆனாலே என்னடா ஆளை ஆக்சுவலி காணுமே அப்படின்ட்டு. இன்னைக்குமே ஸ்பேஸ் இருக்காது. பிரகாஷ் அண்ணா சென்னை போயிருந்தாங்க. சரி எத்தனை நாள் லீவ்ல போயிருக்காங்கன்னு தெரியல. ஸ்பேஸ் இருக்காதுன்னு தான் நினைச்சேன். திடீர்னு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீ ஸ்பேஸ் ஆமா, இருக்குன்னு உடனே வந்துட்டேன். நல்ல விஷயம் வந்துட்டாரு. அப்போ லீவ் போட்டு வந்தாதான் வருவீங்க. ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குது சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேனே. ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. தேங்க்யூ. என்ன கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க? என்ன கதை? எனக்கு புரியல. தேங்க்யூ சொன்னது ஒரு குத்தமா? ஓகே. நேத்து ஸ்பேஸ் போடல, அதுக்கு முன்னாடி நானும் ஸ்பேஸ் போடல. ஆமா, பட் ஏன் 2 நாள் நேத்து ஏன் போடல? அதை சொல்லுங்க. நேத்து முதல்ல ஏன் போடலன்னா, பிரகாஷ் நான் டிராவல்ல இருந்ததுனால போடல. அப்படியா? ஓகே ப்ரோ. அதனாலதான் அதான் ரீசன். ஓகே தலைவா. பட் நிறைய அப்டேட்ஸ், என்ன சொல்ல, அப்டேட் மழையா எக்கச்சக்கமா. ஆமா, குமிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா விடிஞ்சிரும், அந்த அளவுக்கு வந்திருக்கு. பட் நான் என்னோட டைம் எடுத்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைதான். சொல்றேன். ஆனா ஏதாவது 1-2 கண்டிப்பா மிஸ் ஆகும். அது மட்டும் ஏதாவது அப்டேட்ஸ் நான் மிஸ் பண்ணது நீங்க எனக்கு சொல்லிட்டீங்கன்னா வெரி ஹாப்பி. கண்டிப்பா தலைவா, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய அப்டேட், விடாமுயற்சி போஸ்ட்பாண்ட். அது கவலைக்குரிய விஷயம் தான். பட் என்ன பண்றது. ஓகே. அதே மாதிரி ஹரிஹர வீரமல்லு அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் Jan 6 AM ரிலீஸ் பண்றாங்க. பாகுபலி மியூசிக் டைரக்டர் கீரவாணி தான் அந்த படத்துக்கு மியூசிக் போடுறாரு. அதே மாதிரி திலீப், வினித் ஸ்ரீனிவாசன், தியான் ஸ்ரீனிவாசன் நடிக்கிற பாபா அதுக்கு நியூ இயர்க்கு ஸ்பெஷல் போஸ்டர் விட்டுருந்தாங்க. சசிகுமாரோட ஃப்ரீடம் படத்துக்கு புது போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஸ்குவிட் கேம் 3 அதுக்குமே ஒரு புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் வேர்ல்ட் அதுக்கு புது டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நியூ இயர் ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் மம்முட்டி, கௌதம் வாசுதேவன் படம் டாமினிக் அந்த லேடிஸ் பர்ஸ் அது ரிலீஸ் டேட் போஸ்டர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. Jan 23 படம் வருது. அதேமாரி ஓஹோ எந்தன் பேபி அந்த படத்தோட டைட்டில் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ருத்ரா அப்படின்றவங்க தான் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த படத்தில். ரோமியோ பிக்சர்ஸ் தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆரியன் அந்த படத்தோட போஸ்டர் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஷ்ணு விஷால்தான் அந்த படத்தில் நடிக்கிறாரு. பிரவீன் கே டைரக்ட் பண்ணுறாரு. சாம் சிஎஸ் மியூசிக்கல். அதே மாதிரி வணங்கானுக்கும் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட அடுத்த ஃபிலிம் ஏஸ் அதுக்கும் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிட் 3 புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நானியோட போஸ்டர். அதே மாதிரி ஷாம் நடிக்கிற அஸ்திரம் அந்த படம் February 21 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க போஸ்டரோட. சிபி சத்யராஜ் படம் 10 Hours அந்த படமும் பொங்கல் ரிலீஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கிற காதலிக்க நேரம்லே அந்த படமும் Jan 14 ரிலீஸ் ஆகுது, பொங்கல் ரிலீஸ். ஷேன் நிகம், கலையரசன் அவங்க நடிக்கிற மெட்ராஸ்காரன் படம் அதுவுமே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது Jan 10. 7G ரெயின்போ காலனி 2 ஃபைனல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலோட் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு செல்வராகவன். அருண் விஜய் நடிக்கிற ரெட்டத்தலை அதுக்குமே நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூர்யாவோட ரெட்ரோ படம் அதுக்கும் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அப்புறம் அதுக்குமே போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாங் பெண்டிங் மிர்ச்சி சிவா படம் சுமோ அது பொங்கல் ரிலீஸு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஆஸ் ஆஃப் நோ நிறையா படங்கள் அவங்க அனௌன்ஸ் பண்ணதுனால இவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஸோ படம் பொங்கலுக்கு வெளியே வருமானும் தெரியல. ஸோ பார்க்கலாம். ஆனால் அந்த டைம் நிறைய பேர் ட்வீட் பண்ணாங்க பொங்கல் வருதுன்ற மாதிரி. பட் அதுக்குள்ளே நிறைய படம் போஸ்டர் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆண்ட்ரியா ஜெர்மியா அவங்களோட பிசாசு 2 அந்த படத்துக்குமே நியூ இயர் போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. March 2025 படம் தேட்டரில் வருது. வருணன் காட் ஆஃப் வாட்டர்
அப்படின்ற போமோ வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தனுஷோட இட்லி கடை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மணிகண்டன் அவரோட குடும்பஸ்தன் அதுக்குமே நியூ இயர் விஷஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆலப்புழா ஜிம்கானா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து லுக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. தள்ளுமாலா டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் டைரக்டர். காதலிக்க நேரமில்லை அது சொல்லிட்டேன் ஆல்ரெடி. Jan 14th ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி. ஒரே நிமிஷம் டைம் கொடுங்க. நான் ஒண்ணு சொல்லவா? இன்னும் இருக்கா? இல்ல இன்னும் இருக்கு இதை நான் முடிச்சிடுறேன். போஸ்ட் பண்ண நான் சொல்லவே இல்லை பாருங்க. அதாங்க ஃபர்ஸ்ட் சொன்னாரு. விடாமஜி போஸ்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சொன்னேன். இருங்க ஒரே நிமிஷம். திரும்ப சொல்லாதீங்க ப்ரோ. சரி ஸ்குவிட் கேம் 3 June 27 ரிலீஸ் ஆகுது. அது ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் ஆக்சிடென்ட்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. ஒரு சைனீஸ் ட்ரெய்லரோ சைனீஸ் சைட்லையோ ஏதோ ஒரு நாட் ஷுர், பட் ஆக்சிடென்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸ் ரிவீல் பண்ணது June 27 ஆஸ் ஆஃப் நவ். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 வந்து டிசம்பரில் இருக்கும்னு கெஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுவே வந்து ஜூனில் தான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் வந்து அவங்க வெட்னஸ்டே அப்படின்ற ஒரு சீரீஸும் ரிலீஸ் பண்ணும். 3 சீரீஸ் வருது. ஸோ 3த்துக்குமே வெயிட்டிங், செம்ம வெயிட்டிங். வெட்னஸ்டே, ஸ்குவிட் கேம், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 3மே இந்த 2025 வருது. மாமன் சூரியோட படம். அடுத்த படம் விலங்கு பட சீரீஸோட டைரக்டர், அந்த டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்டில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. அதே மாதிரி லவ் மீ அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் சைஃபை ரோம்காம், ஒரு சேட்டலைட்டுக்கும் புவாய்க்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு அந்த ட்ரெய்லர். அதனாலே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சு. அந்த லவ் மீ அதான் படத்து பேர். அதோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நியூ ப்ராஜெக்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷனில் ஆவேஷம் டைரக்டர் எழுதுன மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்ட் பண்ண போகிற படம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான். கேஸ்ட் அண்ட் குரூ எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. பட் படம் 2025 ரிலீஸ் ஆகும். அதேமாரி நேசிப்பாயா ஆடியோ ட்ரெய்லர் லான்ச் வந்து நாளைக்கு நடக்குது யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில். ஜட்டாசியா மரணம் துருவம் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நரேஷ் அகஸ்தியா, ஜேடி சக்கரவர்த்தி, சீரத் கபூர் இவங்கெல்லாம் தான் ஃபீட் அந்த கேரக்டர்ஸ் அந்த படத்தில் நடிக்கிறவங்க. அதே மாதிரி கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் சொல்லிட்டேனா, அவ்வளோதான். இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற மேஜரான சொல்லலை ப்ரோ, மிஸ் பண்ணியிருப்பேன். என்ன சொல்கிறேன், ஓடிடி ரிலீஸை சொல்லிடுறேன். விக்கட் அந்த படம் யூஎஸ்ஏல அமேசான் பிரைமில் ரெண்டில் இருக்குது. ஆல் வி இமேஜின் அஸ் லைட் நீங்களாம் ஆவலோட கேட்டுக்கொண்டிருந்த படம். அது இன்னைக்கு நைட்டு ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது. இதுதான் மெயினாக வர ஓடிடி ரிலீஸ். மற்றதெல்லாம் எனக்கு வந்து பெருசாக தெரில. ரியல் பிளேன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம், அதுவுமே வந்து டிஜிட்டலில் வந்துருச்சு. பட் நான் வந்து இது படம் பார்க்கல, ஆனால் ரிவ்யூஸ்லாம் நல்லா இருந்துச்சு. வேறு ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஐடென்டிட்டி அந்த படத்தோட ரிவ்யூவும் நான் சொல்லிடுறேன். ஏதாவது அப்டேட்ஸ் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா சொல்லுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி லாஸ்ட் டே ஷூட் ராப் பண்ணிருக்காங்க. ஷூட் ராப்ட். ஐயோ நான் ட்வீட் பண்ணிருந்தேன், பட் எங்க போச்சு? அப்புறம் வந்துட்டு எல்லாருமே அஜித் சார் இல்லைங்க, சாரி சொல்லுங்க. மெட்ராஸ்காரன் கேரளா ரிலீஸ் வந்து ட்ரீம் பிக் ஃபிலிம்ஸ் பண்றாங்க. இதே மாதிரி தான் அலங்குக்கும் சொன்னாங்க. ஆனா அதே டிஸ்ட்ரிபியூட்டர் தான் அலங்கு படம் கேரளாவில் ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாங்க. பட் படம் இங்கே வரவே இல்லை. இதுலயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது. நிவின் பாலியும் நயன்தாராவும் நடிக்கிற டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நியூ இயர் விஷஸ் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சிம்பு அண்ட் தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் ஸ்டில் இஸ் ஆன். தேசிங் பெரியசாமி அவரோட ட்விட்டர் ஹேண்டில் ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அஜய் விஷால் ப்ரோ சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி ஷூட் ராப்டு. சசிகுமார் சிம்ரன் நடிக்கிற படம், அதோட ஷூட் ராப்டு. அவ்வளவுதான். பரணி ப்ரோ, இது கேம் சேஞ்சரோட தமிழ் ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிடுச்சு போல. அந்த பிரகாஷன் இப்பதான் ஷேர் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் ஆயிடுச்சா? சூப்பர். ஆமா, தெலுங்கு மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, இப்போ தமிழும் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரகாஷன் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருந்துச்சுங்க ட்ரெய்லர். நல்லா இருக்கே ட்ரெய்லர். செம்ம கிராண்டியரா இருக்குல்ல? இல்ல ப்ரோ, எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. இந்த மாசியெல்லாம் கொஞ்சம் ஃபேஸ் ஆஃப்லாம் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் பாப்போம். சிவாஜி படம் வைப்ஸ் வந்துச்சு எனக்கு நிறைய இடத்துல. கரெக்ட். பிஜிஎம் ரொம்ப சட்டலா ரொம்ப பிளைனா இருக்கு. தெரியல தமன் என்ன பண்ணி வச்சிருக்காப்ல அப்படின்ட்டு. சாங்ஸும் பெருசா இல்ல. ஆனா அந்த ஜெருகண்டி சாங்கோட விஷுவல்ஸ்லாம் என்னங்க வேற லெவல்ல இருக்குது. மனுஷன் வேற மாதிரி எடுத்து வச்சிருக்காப்ல. எப்பா
பயங்கரமா இருந்துச்சு. அப்புறம் ராஜமௌழி பேசியிருக்காரு, என்ன எல்லாரும் பெரிய டேரக்டர் பேன் இண்டியன் டேரக்டர்னு சொல்றாங்க, பட் த ரியல் ஓஜி சங்கர் தான், அவரை பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நல்ல மேட்ரு. அப்புறம் இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு, உண்மையான்னு தெரியல, தளபதி விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் கேம் சேஞ்சர் கதையை நரேட் பண்ணியிருக்காப்லையா. ஆமா, அந்த டைம்ல ஏதோ டேட் இஷ்யூ அப்படின்றதுனால பண்ண முடியல. நாங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல. அந்த நியூஸ் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. ப்ரோ என்னது தலைவா? விடாமுயற்சி கதைக்கு தான் பிரகாஷ் பிரதா ஓ, என்ன ப்ரோ கேக்குறது? ஆல்ரெடி டீசர்லாம் ஆல்ரெடி ட்ரைலர்லாம் சென்சார் ஆகி எல்லாம் சென்சார் பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ. என்ன ஆமா 2 minutes 27 seconds 24 seconds நினைக்கிறேன். 24 செகண்ட்ஸ். ஆனா என்னன்னா, இப்ப ஜான் லாஸ்ட் வீக்காவது படம் வந்துருமா? வந்தா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் குட் பேட் அக்லிக்கு பஞ்சாயத்து அந்த மாதிரி ஏதாவது வந்துட போகுது. இல்ல கண்ணன் வீரதீர சூரனுக்கு ஆப் ஆகுமே, எனக்கு அதான் கவலை. அதுதான் பெரிய காண்டாகுது. ரிபப்ளிக் டார்கெட் பண்ணாங்க. வீரதீர சூரன் வராது, இது வந்ததுன்னா அது வர வாய்ப்பு இல்ல, அது அடுத்து தள்ளிதான் போகும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் வேற சிரிக்கிறாரு. பண்ணக்கூடாது ப்ரோ, வீரதீர சூரன் டைம்ல வரக்கூடாது, விடாமுயற்சி அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமா ப்ரோ, ஆனா இத விட்டீங்கன்னா வேற என்ன டேட்டா பிடிப்பீங்கன்னு சொல்லுங்க. சரி, வேற டேட் ஒரே நிமிஷம் இன்டர்ப்ட் பண்ணது. அவங்க வேணா எங்கேயாச்சும் போட்டு ப்ரோ, என்ன இருந்தால் மாதிரி ஃபெப்ல தான் வரும். ஃபெப்ல வந்தா கூட ஓகே தான். வேற என்ன ஏன்னா பெருசா அப்ப எந்த படமும் இல்ல இல்ல. பாருங்க, எல்லா அப்டேட்டையும் வேற படத்தை சொல்லிட்டீங்க. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ரிசல்ட் தெரிஞ்சிச்சு பிரதர். பிப்ரவரி சரி, நான் மந்த்லலாம் ஐடென்டிட்டி ரிவ்யூ மட்டும் சொல்லிக்கவா? பிப்ரவரி மந்த்ல படம் வந்து அது ட்ரை மந்த். துணிவு பிப்ரவரி, வலிமை அப்பதான் வந்துச்சு. வலிமை பிப்ரவரி மட்டும் அப்படி இல்ல ப்ரோ, என்ன எறிந்தால் படமும் அந்த மந்த் தான். வலிமை அங்க ஞாபகப்படுத்துறீங்க, அதான் என்ன இருந்தாலும் இது அதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். என்ன இருந்தாலும் வந்து இதோட பெரிய ஹிட் ரீசெண்டா வந்து ஆயிடுச்சு. வலிமை தானே ப்ரோ. நான் ரெக்கார்டிங்ல இவரது கேட்டேன், கார்த்திக் ரவிவர்மன் டைம் பாஸ் பேச நம்ம அன்னைக்கு போடலையா, மறுநாள் யூடியூப்ல கேட்டேன். இது போஸ்ட் ஆகுதுன்னு எனக்கும் முன்னாடியே தெரியும். நான் எதுக்கு ட்வீட் போடணும், யார் இவங்ககிட்ட பேசுவாங்கிறது எனக்கு சிரிப்பு தான். பிரகாஷ் ப்ரோ தான் இதா இருந்துச்சு ப்ரோ. ஆமா இல்ல சொல்லினே இருந்தாரு, அவங்கள நம்பாதீங்க தலைவா. அன்னைக்கு ட்ரெய்லரே வரும்ட்டாங்க. இந்த திருநெல்வேலி ராமுத்துராம் சினிமாஸ்ல எல்லாம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு, உள்ள உட்கார்ந்தோடனே அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு என்ன கடுப்பாச்சுன்னா, சேர்றா போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க. இல்ல ப்ரோ, அத ஒரு நியூ இயர்க்கு அடுத்த நாள் பண்ணிருக்கலாமே, என்னத்துக்கு? இல்ல நேத்து கண்ணன் பாண்டியன் ஒருத்தர் ஃபேஸ் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? அதுல வந்து சுரேஷ் சந்திராக்கு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பாவம், எல்லாமே லைக்கா தான் காரணம் அப்படின்ட்டாரு. ஆனா அது என்னமோ ஓரளவுக்கு உண்மைதானே தலைவா. இது நம்ம என்ன பண்ண முடியும்? ஏகே கையில என்ன இருக்கு சொல்லுங்க. நம்ம யாரு மேலயும் ஏதோ பழி போட்டு ஏதோ ஆக போறது இல்ல ப்ரோ. ஆமா, இன்னொன்னு தலைவா, ஹீரோட சொல்லாம பண்ண மாட்டாங்க தான். பட் ஆனா படம் முடியலையா, என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. இப்ப ஏகேவால என்ன பண்ண முடியும்? எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும் சொல்லுங்க? அவரும் இந்த படத்துக்காக எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டாரு. டேட் பிரிச்சு அப்படி வந்துச்சு. ரெடியா இருந்தவங்களே எடுத்து விட்டானுங்க, அதெல்லாம் தாங்கவே முடியல நினைச்சாது. பொங்கல் தலைவா, ஜிபியு கூட கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணிருந்தாங்க, கொஞ்சம் கஷ்டம்னு வச்சுக்கோங்க. ஆனா இவங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா வீரதீர சூரன் வந்திருக்கோங்க பொங்கலுக்கு, மஜாவா இருந்திருக்கும், இந்த பொங்கல் வைபா இருந்திருப்போம். ஆனா ஆமா, அந்த படம் ஆக்சுவலா ஃபுல்லா ரெடியா இருந்தாலும் ஓவர்சீஸ்ல அது பிசினஸ்க்கு இந்த டைம் பத்தாதான். ஆமா, சென்சார்லாம் முடிக்கணும்ல தலைவா, ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. இன்னொன்னு இதுங்க போஸ்ட்பான் பண்ண உடனே 9 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க பாருங்க. அப்படியே மெட்ராஸ்காரன் 10 hours. ஏங்க சிபி சத்யராஜ்லாம் எப்ப நடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்ற சொன்ன டக்குன்னு அவரோட போஸ்டர் கைதி கார்த்தி மாதிரி இருக்காரு. அதான் கைதி கார்த்தி மாதிரி இருக்காரு. என்னடா அந்த போஸ்டர் பார்த்தோம்னா எந்த, நான் அவரோட ட்விட்டர் ஐடியில போய் பார்த்தேன், இதை பத்தி இது மாதிரி எதுவும் போட்டுருக்காங்க, எதுவுமே எவிடன்ஸே இல்ல, திடீர்னு முளைச்சு விட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு, எனக்கு அந்த 10 படத்துல இது மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைனா எனக்கு எதிர்பார்ப்பு, எனக்கு நேசிப்பாயா மேல இருக்கு. விஷ்ணுவர்தன் படம், மனுஷன் கொஞ்சம் நல்ல டைரக்டர். சோ அவர் என்ன பண்ணுவாரு? ஆப்வியஸ்லி ப்ரோ, காதலிக்க நேரமில்லை ப்ரோ. ஆனா 2 படத்துக்கு ஒரே நாள்ல விட்டுறாங்க பாருங்க, அது கூட ஒண்ணு 10 விட்டுருக்கலாம் ஏதாவது. ஆனா தலைவா, கேம் சேஞ்சருக்கு தமிழ்நாட்டுல அவங்களுக்கு டைம் இல்லல்ல. ஆமா, ஆனா கேம் சேஞ்சருக்கு தமிழ்நாட்டுல சூப்பர் சான்ஸ் இது. படம் மட்டும் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்சு காலி பண்றாங்க, ஜாலியா ஓடும். வடங்கானுக்கும் நல்லா இருக்க போகுது. ஆனா ஸ்கிரீன்ஸ் எப்படி அலோகேட் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. எனக்கு என்னன்னா, பிரகாஷன் ஏதாவது சொல்லுங்க, ஜனவரி எண்ட்லயாவது வருமா விடாமுயற்சி? இதுக்கப்புறம் அதை பத்தி நான் வாயை திறக்கலடா. ஹலோ ப்ரோ, ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, முத்து ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல, இடையில ஒருத்தர் சொன்னாரு நேற்று கண்ணன் ப்ரோ வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து
சுரேஷ் சந்திராவுக்கு முட்டு கொடுக்குறா அப்படின்னு. அவர் முட்டு கொடுக்கல. அவர் என்ன சொன்னாருன்னா, எல்லாருமே வந்து பொங்கல் வரணும்னு தான் ஆசைப்படுவாங்க, யாருமே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு விரும்ப மாட்டாங்க. இதுலயும் வந்து டோட்டல் டிசப்பாயிண்ட் ஆனதே வந்து அஜித் குமார் சார் தான் அப்படின்னு சொன்னாரு. எதனால வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னா, லைக்காவோட ப்ரீவியஸ் மூவிலாம் வந்து பயங்கர லாஸ் ஆகிறதுனால தியேட்டருக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்டுக்கு கோட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இல்ல ப்ரோ, அது முன்னாடியே சொன்னீங்க ஜிபியாவது ரிலீஸ் பண்ணிருப்பாங்களா? தலைவா அது கூட எனக்கு என்ன ட்ரை பண்ண எனக்கு ஒன்னே ஒன்று தான் மாட்டாங்களா? தலைவா புரியல. ரெட்ஜெண்ட் தான் ரிலீஸ் பண்றாங்க, அது ஓன் ரிலீஸ். இது வந்துட்டு பெரிய ப்ராப்ளமா தியேட்ரிக்கல் ப்ராப்ளம்லாம் இருக்குமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு படமே முடிஞ்சுதான்னு தெரியல. ஏன்ட்டா தான் சொன்னாங்க படமே இன்னும் கம்ப்ளீட் ஆகல அது ப்ரோ. ஒரு ரீசன் தான் ப்ரோ. அப்புறம் அந்த ஆக்சுவலி வந்து பேரமௌண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்க அது எந்த அளவுக்கு முடிஞ்சது அதான் கன்ஃபார்மான்னு தெரியல. 4 ப்ராப்ளம். கல்யாண இன்டர்வியூ பாத்தீங்களா? அவரு கூட என்ன சொன்னார்னா, இப்ப லேட்டஸ்டா எடுத்த சாங்கும் 2 சீன் மட்டும் தான் ஆட் பண்ணணும், மத்தபடி எல்லாமே முடிஞ்சிச்சு. எதனால போஸ்ட் பண்ணி எனக்கே தெரியல, நானே இன்னைக்கு யூடியூப் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. இல்ல ப்ரோ, கிட்டத்தட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் கம்ப்ளீட் ஆகல, எல்லாத்தையுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரெச் அடிக்க சொன்னதுனால அதுவும் இல்லாம சென்சாரும் கம்ப்ளீட் ஆகவே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால சென்சார் ரொம்ப முக்கியம். ஆமா, ஓவர்சீஸ் சென்சார் முடியல. எனக்கு என்னன்னா விபி சொன்னதுதான் நடந்துருச்சு பாருங்க கடைசியில. என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு நமக்கு. கடைசியில பார்த்தா அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அவங்க காட்டுலதான் விபி ஆனா இல்ல, விபியுமே வந்து பாத்தீங்கன்னா நேத்து கரெக்டா சொன்னாங்க. முந்தா நேத்து வந்து அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, வர மாதிரிதான் ஒரு சூழல் தான் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா, ஏன்னா போட்ட அடி உடனே அப்படி முத நாள் சரியான அடி அவங்களுக்கு, அதனால அப்படித்தானே சொல்லி அவனை, வேற வழி இல்ல. ஈவினிங் வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க மாத்தி பேசிட்டாங்க. ஆனா இப்ப எல்லாருமே ஆனா என்ன தலைவா பெரிய பிரகாஷ் ப்ரோ ஏதாவது பேசுங்க. ஆமா, அண்ணன் பேச வந்தாரு, தடுத்துட்டேன். எல்லாரும் பேசுறீங்க, கேப் எங்க இருக்கு? கேப் இருந்தா பேசுறதுக்கு. சொல்லுண்ணே. அதே மாதிரி வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்கு, என்ஜாய்மெண்டா? அத ஏன் கேக்குறீங்க? அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கா? நல்லா இருக்குண்ணே வாய்ஸ். ஏங்க நீங்க வேற. இல்ல இப்ப என்னன்னா, முத நாள் அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்த அன்னைக்கு ஸ்பேஸ போட்டிருந்தா கிட்டத்தட்ட வெற்றிமாறன் படத்துல வர மாதிரி தான் டைலாக்ஸ் இருந்திருக்கும், நம்ம ஸ்பேஸ் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து விக்ரமன் படத்துல டைலாக்ஸ் இருக்க மாதிரி பொறுமை வந்துருச்சு. இந்த 2 நாள் கடந்துட்டோம்ல ஒரு நாள், அதனால விக்ரமன் படத்துல வரும்போது பொறுமை வந்துருச்சு. நார்மலா வெற்றிமாறன் படம்லாம் எப்படி இருக்கும் டைலாக்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்லாம, இப்ப விக்ரமன் நீ என்ற பிள்ளையும் கிடையாது, நான் உனக்கு அப்பனும் கிடையாது, எனக்கு 4 பிள்ளைங்க, அதுல ஒண்ணு இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் போ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம பொறுமையா வந்து இனிமேல் இந்த படத்தை கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அடுத்த படத்துக்கு போவோங்கிற மாதிரி குட் பை டாக்லி மைண்ட் செட் ஆயிடுச்சு. இந்த பொறுமை, அதாவது இந்த கதை ஒன்று சொல்லுவாங்கல்ல, சுத்தியில வச்சு ஆணி அடிக்கிற கதை சொல்லுவாங்கல்ல. ஒரு பையன் மிகப்பெரிய கோவம் அப்படி பயங்கரமா கொட்டிட்டு வச்சு அவங்க அப்பா சொல்லுவார், போய் எப்பெல்லாம் உனக்கு கோவம் வருதோ அப்பெல்லாம் அந்த மரத்துல போய் ஆணி அடி அப்படின்பாரு. இவனு கோவத்தை வரப்பெல்லாம் போய் ஆணி அடிச்சுட்டே இருப்பான், போய் அடிப்பான். அவன் கொஞ்சம் ஆணி மரங்க ஃபுல்லா ரொம்பிடும். அப்புறம் எனக்கு கோவம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதனால அந்த கோவம் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ ஆடியோ உங்களுக்கு கேட்கல போல ப்ரோ. இல்ல அவரு தினேஷ் ப்ரோக்கு கேட்கல போல. தினேஷ் ப்ரோ அப்ப போயிட்டு நான் கூட டவுட் ஆயிட்டேன், வெளியே போயிட்டு எக்ஸிட் ஆயிட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான். இந்த கோவம் சொல்லும் போது சொல்லுவாரு, இந்த மாதிரி வந்து ஏன் கோவம் எதுன்னு போய் ஆஃப் பண்ணி அடிச்சு ஆணிலாம் புடுங்கும்பாரு. அந்த பையன் புடுங்கிடுவாரு. புடுங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புடுங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப சொல்லுவாரு உங்க அப்பா, பத்தியா நீ புடுங்கினதுக்கு அப்புறமும் இந்த தழும்பு அப்படியே இருக்கு பாரு, தழும்பு போவே போகாது, அப்படிதான் நீ சொல்ற வார்த்தையே அப்படிதான், நீ கோவத்துல வரும்போது அப்படிதான் அப்படிங்கிறாங்க அந்த அப்பா. அது மாதிரி அந்த கதையை பெருசா சொல்லணும், பட் அந்த கதையை தான் இப்படி சுருக்கமா சம்பந்தது. அன்னைக்குதான் நம்ம வார்த்தையை விட்டுருந்தோம்னா இப்படிதான் இருந்திருக்கும். ஸ்பேஸ் போட்டிருந்தோம்னா ஒட்டுமொத்த வன்பத்தையும் நம்ம கக்கி இருந்திருப்போம். ஏகப்பட்ட பல காரணங்கள். ஏன்னா வந்து அந்த 31ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட 8 மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா படம் வருது, எந்த மாற்றமும் இல்லை. நீங்க யார் சொல்றேன் நம்பாதீங்க, நமக்கு ரெகுலரா அப்டேட் கரெக்டா இது வரைக்கும் 100% உண்மையா சொன்னவங்க பூரா சொன்ன வார்த்தையில இதான். நீங்க ரமேஷ் பாலா பாருங்க, ரமேஷ் பாலா அஜித் சம்பந்தப்பட்ட நியூஸ் சொன்னாருன்னா எவ்வளவு சோர்ஸ் நம்பகத்தன்மையா இருக்கும்னு அவரே 3 மணிக்கு ட்ரெய்லர் இன்னைக்கு வருதுன்னு போட்டுட்டு அப்புறம் டிலீட் பண்ணிட்டாரு. ஓகேவா? இது மாதிரி எல்லாரும் ஏகே சைட்ல உள்ள எல்லாருமே நம்பினது வந்து ஏகே சார்பில் அந்த நியூஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து வர நியூஸ், சுரேஷ்ங்கிற சைட்ல இருந்து நியூஸ் வந்தது எல்லாமே வந்து படம் கண்டிப்பா வருது, யார் பேச்சையும் நம்பாதீங்க. ட்ரெய்லர் இன்னைக்கு நைட்டு வருது, வெயிட் பண்ணுங்க சார். மணி வந்து 2 மணிக்கு மேல ஆயிடுச்சு, வெயிட் பண்ணுங்க. 4 மணி ஆயிடுச்சு, ஏங்க நைட்டு தானே ட்ரெய்லரு, வெயிட் பண்ணுங்க. எதையும் நமக்கு வந்து 3 சோர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கலாம். சும்மா உதாரணமா 3 பேர்த்தையும் கேட்டோம், படம் வருது, ட்ரெய்லர் வருது, யார் சொல்றதையும் நம்பாதீங்க. அதாவது அவங்க சொல்ற சோர்ஸை வச்சு நம்ம நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவ் வைப்பை மட்டும் வச்சு போடுங்க. நம்மளும் பாசிட்டிவ் வைப்லாம் போட்டு ட்வீட்லாம் போட்டு வச்சோம் ரெடியா. ட்ரெய்லர் அப்டேட் வரலன்னா கூட பிரச்சனை இல்லை. மணி ஒரு 10:40 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ நியூ இயர் வந்து பிறக்க போகுது. இன்னும் அந்த கடைசி அந்த பிறக்கிறதுக்கு இப்போ 12 மணினா அப்படின்னா அந்த 10 மணிலேருந்து வைபாக ஆரம்பிப்போம் எல்லாருமே. அப்படியே சந்தோஷம் மனநிலைங்கிறது எப்படின்னா அப்போதான் அந்த 7-8 மணிக்கு கொஞ்சம் அப்படியே அந்த வைப்புக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக செட் ஆகி
அவர் ஸ்டெடி ஆகி அப்புறம் இந்த 10 மணிக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா பீக் ஆகி 11 மணி வரத 10 to 11 வரும் போது அந்த 12 மணியை விட இதான் கொஞ்சம் நல்லா பீக்கில் இருக்கும். ரொம்ப ஹை மூமெண்ட், மனசு ஜாலியா இருக்கும், உச்சகட்டத்துல இருக்கும். ஏப்பா போடுறோம்டா, இன்னைக்கு தான்டா நியூ இயர், வருஷம் போடுறோம்டா அப்படிங்கிற அளவுக்கு ஆரம்பிக்கலாங்கிறப்ப ஒரு போனு லைக்கா போட்டான் பாத்தீங்களா, ஓ ட்ரெய்லர் வந்துருச்சா, லைக்கா போய் பேஜை பாருங்க, போட்டான் ஓ ட்ரெய்லர் போட்டான் போல இருக்கு அப்படி வேகமா இல்ல வந்தா என்னத்த வந்தாங்கிற அளவுக்கு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு காரணமும் சொல்லாம எதுவும் இல்லாம ஒட்டுமொத்தமா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸையும் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய வாய்ப்பையும் ஒரு 10 நாள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியவே வந்து சொதப்பி எடுத்ததையும் அன்னைக்கு நைட்டு பார்த்தோம். அன்னைக்கு பேசியிருந்தா கொஞ்சம் விதவிதமா பேசியிருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு எல்லாருமே நீங்க எல்லாம் பேசி முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா ஏமாற்றம் மிஞ்சியது, குட் பை டக்லிக்கு வழியை விட்டுருந்துருக்கலாம். இல்லையா முன்னாடியே சொல்லியிருந்தா வீரதீரசன், நான் வீரதீரசனா ரொம்ப எதிர்பார்க்கறேன், அதுக்குனாச்சும் வழியை விட்டுருந்துருக்கலாம். இப்போ வந்து நீங்க சொன்னீங்க 24ஆம் தேதி வீரதீரசன் ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம்? அது காரணம் அது விடாமுயற்சி கிடையாது. படம் ரெடி ஆகல, நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு கிடையாது. அந்த படம் ஒர்க் போயிட்டு இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. இன்னும் ஜிவி தொடவே இல்லை அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு படமா ஃபைனல் அவுட் புட்டா ட்ரைலருக்கு டீசருக்கு ஓகே, டீசருக்கு மட்டும் தான் அவர் வந்து விட்டாரு, பிஜிஎம் போட்டு கொடுத்துருந்தது. இந்த படமா வந்து ஒர்க் இருக்கு, ஃபுல் ஃபிளஜ்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் டிஐ கலருங்க ஏகப்பட்ட ஒர்க்கு, அப்புறம் ஃபாரின் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வீரதீரசன் வந்து பிசினஸ்லாம் நிறையா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் வரைக்கும் கூட போகும் படம். அவங்க வந்து ஜனவரி 24 இப்போ விடாமுயற்சி பொங்கல் இல்லைங்கிறதுக்கு அப்புறமும் பொங்கல் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் ஜனவரி 24 கிடையாது அவங்களுக்கு பிளான். வீரதீரசன் கஷ்டம். ஆமா வீரதீரசன் இல்ல அதெல்லாம் சொல்றேன். வீரதீரசன் வந்து இப்படி விடாமுயற்சி பத்தி நான் எதுவும் சொல்றதுக்கு இனிமேல் சொல்லவே மாட்டேன். இனிமேல் நம்ம மைண்ட் செட் ஃபுல்லாவே எனக்கு நீ பிள்ளையும் இல்ல, உனக்கு நான் அப்பனும் இல்லடா அப்படின்னு சூரிய வம்சத்துல அவர் சக்திவேல் கவுண்டர் சொன்ன கதையாத்தான் போகணும். சக்திவேல் கவுண்டர் தானே அவர் சொன்ன கதையாத்தான் போகணும். நம்ம வர்றப்போ வரட்டும், நமக்கு ஒரே மனசை நமக்கு வந்து கேட்காம அப்டேட் கொடுக்காது. யார்ட்டையும் நம்ம அப்டேட் கேட்டு நம்ம ஒரு 4 பேர் ஃபோன் அடிக்காம, நம்மள்ட்ட ஒரு 4 பேர் ஃபோன் அடிக்காம, நம்மள்ட்ட ஒரு ஸ்பேஸ்ல யாரும் கேட்காம நமக்கே சர்ப்ரைஸா வந்துட்டு இருக்கிறத குட் பை டக்லி எப்படிதான் கேட்கறத கரெக்டா ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த நேரத்தில் கொடுத்துட்டு இருக்கிறது குட் பை டக்லி டீம் தான். அதனால நம்ம இந்த டைமை போட்டு போப்போம். நம்ம வந்து இங்க வந்து ஏகே மேலேயோ சுரேஷ் சந்திரா மேலேயோ நம்ம வந்து கோவப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. இது வந்து சொதப்புனது முழுக்க லைக்காவோட ப்ராப்ளம். அவங்க வந்து ஆரம்பத்திலேயே படம் ஃபினான்சியல் லெவல்ல படம் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தள்ளி போனது அந்த லொக்கேஷனால தள்ளி போச்சு, அந்த காலம் அந்த வானியல் நிலவரனால தள்ளி போச்சு. அப்புறம் ஃபினான்சியல் இஷ்யூ வந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்த படங்கள் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வருஷம் அவங்களோட என்னென்ன படங்கள் ஃபுல்லாக ஃபிளாப் லிஸ்ட் நம்ம போட்டாலே பயங்கரமா போகும். அதெல்லாம் பார்த்துட்டு லால் சலாம் ஆகட்டும், இந்தியன் 2 ஆகட்டும், அவங்க அந்த படத்துக்குனால ஃபிளாப் ஆகி அந்த படத்துக்கு ரீஃபண்ட் பண்றதுக்காக இன்னொரு படம் ரிலீஸ் பண்ண முடியாம போய் அந்த படத்துக்காக இன்னொரு ஆள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இதுல வர லாபத்தை நீங்க எடுத்துக்கங்க, எனக்கு கூட கொடுக்க வேணாம், நீங்க இதுல வர லாபத்தை எடுத்துக்கங்க, அந்த படத்துக்கான காசு எடுத்துட்டு மிச்சத்தை இருந்தா கொடுங்கன்னு பார்த்தா கடைசியில் அதுவும் போக நீங்க தான் எனக்கு கை காசு கொடுக்கணும்னு சொல்லி சத்யராஜ் வடிவேல்ட்ட கேட்கற மாதிரி கால்குலேட்டர் கணக்கு பட்டு இந்தியன் 2 நஷ்டத்தை சேர்த்து கேட்டு அந்த வகையில போயிட்டு இருந்துச்சு லைக்கா. சரி கடைசியா ரிலீஸ் பண்ணிடலாம் சொல்லி இந்த படத்துக்கு வந்து இந்த படத்துல 3 வகையில பிரச்சனை இருக்கு விடாமுயற்சியில. ஒன்று வந்து அவங்க காப்பிரைட் இஷ்யூல வராங்க, அது ஒரு தனி கதை, அது ரொம்ப சின்ன விஷயம் தான், அது கூட பெரிய விஷயம் கிடையாது. இன்னொரு சைடு வந்து மெயினாக வந்து லைக்காவோட ஃபினான்ஷியல் இஷ்யூ. அவங்க வந்து பல வங்கமா மாட்டியிருக்கிறாங்க. இந்த போன படங்களுக்குலாம் வந்து நஷ்ட ஈடு கேட்டு பல வகை பிரச்சனை இருந்து அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக அந்த படத்தை கொடுக்க முடியாம ஓவர்சீஸ்ல, அது மெயினாக ஓவர்சீஸ்ல தமிழ் வெர்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ற மாதிரி ஆயிருது, மற்ற வெர்ஷன் ரிலீஸ் பண்ண முடியாமல் போய். ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ணுறது தமிழ் வெர்ஷன் மட்டும் தான் ஃபைனல் அவுட் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த படத்துக்கு டப்பிங் கூட அவங்க பண்ணல. அது பல வகைகள் இருக்கு. அதுக்கெல்லாம் நாள் இழுத்து எல்லாம் பண்ணணும் போல இருக்கு. கடைசியா ஒரு 10:40க்கு நியூ இயரா கொண்டாட போறீங்க, நியூ இயர் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்றேன் பாருன்னு இவன் வரைக்கும் நான் எந்த ஹாப்பி நியூ இயரும் யாரும் சொல்லி வருஷம் ஹாப்பி நியூ இயர் ரோட்ல போறவங்க கூட சொல்லுவாங்க, யாருன்னு கூட தெரியாது. நீங்க எங்கேயா கிளப்ல போனீங்களாலும் சரி, ரோட்ல போனீங்களும் சரி, நியூ இயர் அன்னைக்கு மட்டும் யாருன்னு தெரியாம ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவாங்க, சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கே. ஆனா முதல்ல ஹாப்பி நியூ இயர்னு போட்டு வார்த்தையை போட்டு ஒருத்தன் வந்து உங்களை வந்து அதாவது துரு பிடிச்ச கத்தியை வச்சு அறுத்து அதுல மண்ணள்ளி கொட்டி, அதுல அறுத்ததுக்கு அப்புறம் மண்ணள்ளி கொட்டினா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு துரு பிடிச்ச கத்தி வச்சு அறுத்து மண்ணு அள்ளி கொட்டின மாதிரி ஒரு ஹாப்பி நியூ இயர் வாழ்த்து. அதுல காரணமும் இல்லாம எதுவும் இல்லாம இருந்தது, பயங்கரமான ஒரு இதா இருந்துச்சு. சரி அவ்வளவுதான் நம்மளோட இது. அதுக்கு மேல அதுல வந்து அந்த படத்தை பத்தி இனிமேல் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் ஏன் நான் அது வந்தா நியூஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம், அவ்வளவுதான். அதுல ஒரு எந்த எமோஷனும் இல்லாம எதுவும் இல்லாம போட்டு போவோம், அவ்வளவுதான். இது வரைக்கும் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குட் பை டக்லி போய்க்குவோம், அவ்வளவுதான். இது என் பர்சனல் மைண்ட் செட் மட்டும் தான், இது உங்க விருப்பம். இதுல சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிரும் மாதிரி ஒரு ட்ரெய்லர் இருந்தா மாதிரி. அது என்னமோ உண்மைதான், பண்ணக்கூடிய ஆள்தான். இல்ல அது வேணா உண்மைதான். ஆனா என்னன்னா மைண்ட் செட் என்னன்னா இப்போதைக்கு அதை பத்தி பேசாம இருந்துக்கலாம், நேரா குட் பை டக்லிக்கு போய்க்கலாங்கிற மைண்ட் செட் தான் டோட்டலாவே இருக்கு. ஏன்னா குட்டியே அந்த குறுக்க வந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி ஒரு மீம் போட்டேன், கடைசியா குறுக்க அந்த கௌசிக்கு வந்தாவே ஆயிடுச்சு. அது
அந்த ஒழுங்கா இருந்துச்சு, அது அப்படியே இருந்திருக்கலாம். உள்ள பூந்து நம்மளும் சரி ரைட்டு. ஆனா உண்மையா எனக்குலாம் என்னன்னா, கடைசி என்னோட மன வருத்தம் இருக்கையிலே உச்சகட்ட மன வருத்தம் என்ன தெரியுமா எனக்கு? ஒரு அஜித் பத்தி ஒரு பெரும்பாலும் நெகட்டிவ் செய்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்க ஒரு டீம் வந்து சொன்ன செய்தி உண்மையாகி, அவங்கள வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண முடியாம போய், அவங்க அவங்களுக்கு சொன்ன தான் செய்தியை ரியல் வந்து நம்ம நியூ வந்து பேக்குன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு எப்படின்னா இப்ப வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு தான் நியூ இயர்ங்கிற மாதிரி பொங்கல் ஆகி வின்னர் கிட்டத்தட்ட அவங்கதான்ற மாதிரி ஆயிப்போச்சு. எல்லாமே இல்ல எல்லாமே நான் சொல்றது என்னன்னா, நான் இது வரைக்கும் அவங்களை வந்து என்னதான் குறை சொல்லி நம்ம பிடிக்காத ஆளா இருந்தாலும் இந்த விஷயத்துல, ஏன்னா வந்து நம்ம அங்க சென்னையில இருந்தனால வேற ரொம்ப க்ளோஸ்ல சில விஷயங்கள் செஞ்சா சொல்ல முடியாத விஷயங்கள் சில நேரம் இருந்துச்சு அந்த இடத்துல. நம்ம சென்னையில இருந்தனால சில பல காரணங்களும் சில பல நியூஸும் அவங்களுக்கு போனது எப்படி எல்லாம் ஏதுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாத தகவலா போயிடுச்சு வேற. ஆனா உண்மை அவ்வளவுதான். இனிமேல் நம்ம வந்து அதை எதுவும் பேசுற இல்ல ஒரு ப்ரோ, மிகப்பெரிய நிறைய வாய்ப்பை பேர் கொடுத்துருக்காங்க. இன்னும் என்னன்னா இருங்க சொல்லிடுறேன். இனிமேல் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த டீம். எப்படின்னா அவங்க பெரும்பாலும் வந்து சில நடிகர்களுக்கு வந்து பொய்யான தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பொய்யான நியூஸ் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உண்மையா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸை வந்து உண்மையாக்கி அந்த அதுக்கு இனிமேல் அவங்க சொல்ற எல்லாமே இவங்க பத்தி சொன்னா உண்மைங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினா இனிமேல் நம்மளும் ஏற்றுக்கிறேன். நான் இனிமேல் அவங்க வந்து எதிர்த்து பேசுறதோ இல்ல ஸ்பேஸ்ல அதுக்கு விளக்கம் சொல்றதோ இல்ல யாரு கேட்டாலும் எதுக்கு சொல்றதோ இருக்கக்கூடாது. ஆமாங்க உண்மைதான், இருக்கலாம், அப்படி இருக்கலாம், மேபி இருக்கலாம், இப்படிதான் சொல்லிட்டு போகணும். இதுதான் பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க லைக்கா நிறுவனம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இல்ல நிறைய ஏன்னா வந்து ப்ரோ அவங்க பர்ஃபெக்டா சொல்லிட்டாங்க. அவங்க பர்ஃபெக்டா இந்த வாட்டி சொல்லிட்டாங்க. அது வந்து என்னன்னா எவ்வளவு நாள் பொய் சொல்லி எவ்வளவு விஷயங்கள் பேக்கா சொன்னாலும் இது இனிமேல் சொல்றதுக்கப்ப எல்லாமே சொல்றது உண்மைங்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அத சொன்ன உடனே ஆனது ஒரு ஆட்சி போடு போனது போட்டாங்களேண்ணே, ஓட்டிக்கிற மாதிரி. ஜெய்சிங் பெரியசாமியே கேட்ட சொல்லியிருக்காரு கதை என்ன. ஏங்க அதான் சொல்லிட்டேன், ஜெயசிங் பெரியசாமி இன்னைக்கு போட்டாரு பாருங்க. ஒரு நம்ம போட்டோ எதுவுமே சொல்ல முடிச்சு தேவையில்லை விட்டாங்க இனிமேல். தலைவன். நான் அதுக்குதான் அந்த நியூஸை நான் நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் போஸ்ட் போட்டேன் பாத்தீங்களா. எல்லாரும் போஸ்ட் போட்டாங்க, கிரெடிட்ஸ் வலைபேச்சுன்னு போட்டு, அப்புறம் நியூஸ் பேப்பர்காரங்க போய் போட்டு கிரெடிட் சோர்ஸ்னு போட்டு விட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம அதை பத்தி பேசுறதே இல்லை. இனிமேல் முடிஞ்சு போச்சு. இனிமேல் வந்து நம்ம ஒரே ப்ரோ படம் இப்போதைக்கு குட் பை டாக்லி மட்டும்தான். அதை மட்டும் பார்த்துட்டு ஜாலியா படமா, அதாவது ஒரு நமக்கு நார்மலா ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் என்ன செய்தி வரும் செய்தியை ஷேர் பண்ணிட்டு போற ஒரு ஒரு மீடியமா மட்டும் இருந்தாலே கட்டை போதும். நிலை அவ்வளவுதான். ஊழியனா ப்ரோ எனக்கு உங்க இதுதான் ஞாபகம் வருது ப்ரோ. விடாமுயற்சி குட்பேட் கிளாஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு படமும் வராம போயிடுச்சு. இல்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, சங்கர் எப்படி 2000 ஐ என்ன இருந்தாலும் வந்துச்சு அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்ட்டாங்க. இல்ல அது 2015க்கு இதுக்கு நிறைய இன்சிடென்ட் இருக்குன்னு சொல்லி நானா முன்னால இருந்தே இது போட்டுட்டு இருக்காரு, ஒரு த்ரெட் போட்டுட்டு இருக்காரு. நானா நண்பர் இருக்காருல, அவர் முன்னால இருந்தே ஒரு த்ரெட் போட்டுட்டு இருக்காரு. நிறைய அந்த ஒற்றுமைக்கு இருக்கு 2015க்கும் 2024க்கும் 25க்கும். அது நீங்க நல்லா அவரோட த்ரெட் பாத்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட விஷயங்கள் மேட்ச் ஆகும். அது கரெக்டா இதுவும் வந்துருச்சேங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. பரவாயில்ல, எல்லாமே நடந்துச்சு. பிரகாஷ் இன்னும் அண்ணா, நிறைய கேம் அதாவது சேஞ்சர் யூடியூபர்ஸ் ட்ரெய்லர் ப்ரோ எப்படிண்ணா அப்போ இருந்துச்சு தீபாவளி உங்களுக்கு? தீபாவளி போயிடுமா? ஏங்க ஒண்ணுதான், செத்த லாரி மேல செத்த எலி மேல எத்தனை லாரி ஏறினா என்னன்னு சொல்லி விஜயசூர்யா சொல்றேன். நெஞ்சமரப்பு நிலகன்னு சொல்லணும், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இல்ல உங்களுக்கு ஏகே பாஷையே சொல்லணும்னா கையே போச்சு விரல் போனா என்ன, அவ்வளவுதான். பிரகாஷ் இல்ல அண்ணா, கேம் ஏகே சேஞ்சர் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கேம் சேஞ்சர் நான் வந்து எப்படின்னா டோட்டலா அந்த டீசர் பாக்குறப்போ வந்து ஐயோ சங்கர் டோட்டல் வாஸ் அவுட் போல இருக்கு, ஒண்ணுமே தேராது போல இருக்கு. அவ்வளவு மாதிரி சங்கர் வந்து படம் எடுத்தாலும் அவுட்டே இருக்கிறது இந்த விசுவல் பிரமாண்டம் தான், அதுவுமே இல்ல போல. அவர் வந்து பாலுக்கு மேல என்னமோ வச்சு கவட்டில தாவிட்டு வர்றாரு ராம் சரண்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ பாக்குறப்ப அந்த விசுவல் வந்து தெரியுது. அதான் கொடுத்த காசு செலவு வந்து பண்ணிட்டு ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காரு. அந்த விசுவல் ஸ்பெக்டாகுலர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிராண்டியர் லுக் எல்லாமே தெரியுது. அதாவது அவர்கிட்ட படத்துல வந்து எமோஷன்ஸ் மட்டும் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த படம் அவருக்கு ஒரு உண்மையாவே ஒரு நல்ல கம்பேக்கா இருக்கலாம்ங்கிற அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் இருக்கு. பட் என்னன்னா நம்ம விசுவல்ஸ் வச்சு மட்டும் சொல்ல முடியாது. என்ன காரணம்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், 2 பேர் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்டு ப்ரோமோ கட்ல ஒரு பிரம்மாண்டமான ஆளுங்க. நமக்கு வந்து நம்மள அப்படியே ஐஸ் மலையே தூக்கி நம்ம தலையில வைக்கக்கூடிய ஆளுங்க. ஒண்ணு வந்து யாருன்னா கார்த்திக் சுப்புராஜ், இன்னொன்னு எடிட்டர் ரூபன். இந்த ரெண்டையும் சொல்லியிருக்கோம். கார்த்திக் சுப்புராஜ் அவர் ப்ரோமோ ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கரமா, நீ எப்படி ப்ரோமோ பண்ண யாருக்கு போனாலும் தெரிவிக்க விட்டுருவாரு. இப்போ நமக்கு ரெட்ரோவும் ஒரு பயங்கரமான இது. அதுக்கப்புறம் வந்து ரூபன் அப்படியே பாத்தீங்கன்னா ரூபனோட ட்ரெய்லர் கட்டு டீசர் கட்டு ப்ரோமோ கட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா வச்சுங்க, டேய் இதெல்லாம் ஷோ ஷாட் வின்னுடா போடா அடிச்சு பந்தேஜ் அடிக்கிட்டா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அவங்க எடிட் அப்படி இருக்கும், கட்டு அப்படிதான் பயங்கரமா பண்ணியிருக்காரு. இதுல வந்து விசுவலும் பயங்கரமா இருக்கு, கட்டு ட்ரெய்லர் கட்டு நல்லா இருக்கு. நல்லா ஒரு என்னன்னா தெலுங்குல வந்து ஒரு தமிழ்ல வந்து 90கள் 96 2000 வரைக்கும் நம்ம அடிச்ச ஒரு கதையெல்லாம் தெலுங்குல பாத்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷம் ஓட்டிட்டு இருந்தாங்க. அவங்க ஹீரோ பெரிய ஹீரோ அதையே ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்வன் சங்கரோட படங்கள்லாம் அவங்க டெம்ப்ளேட்டா வச்சு பண்ணுவாங்க. முதல்வன் அந்த இன்னும் 2 படம்லாம் இருக்கு இந்தியன், அந்த மாதிரி டைப். சிவாஜி இந்த டைப்ல அவங்க என்ன பண்ண ஜென்டில்மேன் சிவாஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு 10 வருஷமா ஓட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இங்க இருந்து அங்க போய் நம்ம அதே டெம்ப்ளேட் நீ எடுக்கிறத நானே எடுக்கிறேன்டான்னு சொல்லி போய் சங்கர் எடுத்த மாதிரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம் எடுத்திருக்கிறாரு, தெலுங்கு படத்தை எடுத்திருக்கிறாரு. அவ்வளவுதான்.
எமோஷன் செட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பழைய சங்கரை பார்க்கலாம். ஒரு சின்ன எப்படின்னா விஷுவல்லையாச்சும் சங்கரோட கம்பேக்கை பார்க்கலாம். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, லைக்கா வந்து சங்கர் மேல கேஸை போட்டு இந்தியன் 2 முடிச்சு கொடுத்துட்டாயா நீங்க கேம் சேஞ்சர் போகணும்னு சொன்னனால 2 படத்தையும் இந்த பேரலா ஒர்க் பண்ணாரு பாத்தீங்களா, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணாரு. அப்ப இந்த இந்தியன் 2ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த செகண்ட் யூனிட் டேரக்டர்ஸ் வச்சு எடுத்தாரு. அதாவது அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சு இவர் இல்லாம ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அதெல்லாம் இந்தியன் 2ல நிறைய நடந்துச்சு. ஆனா கேம் சேஞ்சர் மட்டும் அவரே ஷூட் பண்ணாரு. அப்ப வந்து என்னன்னா லைக்காவுக்கு நம்ம ஒருத்தன் கோர்ட்ல கேஸை போட்டு நம்மள வந்து படத்தை எடுக்க சொல்லிட்டானேன்னு சொல்லி வேண்டா வெறுப்புக்கு அந்த இது பண்ணுவாங்கல்ல, வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்த காண்டா மிருகன் பேர் வச்ச கதையை எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு இந்தியன் 2 பேர் வச்சு இந்தியன் 3 ஒரிஜினல் கதையை விட்டுட்டு இந்தியன் 2 மட்டும் தேட்டர் ரிலீஸ் பண்ண மாதிரி மொத்தமா பழி வாங்குற மாதிரி. அதாவது இதுல யார் பெஸ்ட் பழி வாங்கலும் நடந்துட்டு இருக்கு போல இருக்கு லைக்காவை பொறுத்த வைக்க மட்டும். லைக்கா கூட யார் ஒர்க் பண்ணாலும் லைக்காவை பாரு நான் எப்படி உன்னை பழி வாங்குறேன் பாருன்னு. அதே மாதிரி மும்முனை பழி வாங்கலுது, லைக்காவும் உன்னை எப்படி பழி வாங்குறேன் பாரு அப்படின்னு அந்த எல்லாத்தையும் ஹீரோ இவரு அப்புறம் வந்து பிஆர் வாங்கிட்டு அப்புறம் டேரக்டர் கூட எல்லாத்தையும் மும்முனை பழி வாங்கல் மாதிரி நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. சங்கர் அங்க வந்து இந்தியன் 2 அப்படி எடுத்து கொடுத்துட்டு இது வந்து இப்பதான் ஒரிஜினல் சங்கர் படம் மாதிரி இது தெரியுது. அதுல ஒண்ணுமே தெரியல சங்கர் படம் மாதிரி. இதுல சங்கர் படம் மாதிரி நமக்கு ஆஹா ஓ சங்கர் படம் மாதிரி இருக்கும் போல இருக்கே அப்படின்னு ஒரு இது என்ன இருக்கு. எனக்கு ட்ரெய்லர் ஓகே நல்லா இருக்கு, விஷுவல்ஸ் படம் நல்லா சூப்பரா இருக்கு. மத்தவங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, நம்ம பேசுறப்ப கேட்போம். பட்ஜெட் எவ்வளவு ப்ரோ இருக்கும் ஏதாவது தெரியுமா தோராயமா? அது அப்பயே சொல்லிட்டாங்களே அந்த 250 இருந்து 300 கோடி பட்ஜெட் போட்டாருன்னாங்க. கண்டிப்பா பாட்டுக்கே 95 கோடி போட்டிருக்காரு. மிச்சத்தை எவ்வளவு போட்டா ஆனா என்னன்னா அந்த பாட்டு ஜரிகண்டி பாட்டு அப்புறம் இன்னொரு பாட்டுலாம் அந்த விஷுவல்ஸ் தெரியுது நமக்கு. ஆஹா நம்ம நிறைய விஷயம் பார்க்கலாம், ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஆடா என்னமோ வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க மனுஷன் ஸ்கிரீன்ல. இந்தியன் 2 பத்தி அப்படி தெரியாது, சுடுகாட்டுல நிக்க வச்சு கமலுக்கு ஒட்டு மிஷின் ஒட்டு தாடி கூட நமக்கு தெரியற அளவுக்கு வச்சிருப்பாங்க. அது கமல் அட சொல்றேன் கமல் கெட்டப்ல கூட நீ செலவு பண்ணலையாடா பாவிகளா. 96ல இந்தியன் வந்து எப்படி இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணீங்களா. அப்ப கூட கமல் நல்லா இருந்தாரு, சூப்பரா இருந்தாரு. அது தாத்தான இந்தியன் தாத்தா அப்படி கெத்தா இருந்துச்சு. இதுல சேனாபதி தாத்தா அப்படின்னு போட்டு இழுத்து வந்து சாணி வச்சு இழுத்துட்டீங்களாடா பாவிகளாங்கிற மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் பரவாயில்ல, அப்பாடா ஏதோ சங்கர் படம் மாதிரி ஒண்ணு எடுக்கிறாருயா அப்படின்னு கொஞ்சம் ஏதோ அதாவது ஆசுவாசம்னு சொல்லியிருக்கு ட்ரெய்லர்ல. பார்ப்போம், மத்தவங்களாம் சொல்லுங்க நான் எப்படின்னு கேட்போம் கொஞ்ச நேரம். ப்ரோ எனக்கு இந்த படம் ஹிட் ஆகணும்னு தோணுது ப்ரோ. ஏன்னா வேல்பாரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டீசர் கேவலமா இருந்தாலும் நான் அந்த படத்துக்கு நல்லா ஹைப்பா தான் இருக்கேன்னு. ட்ரெய்லர் பெட்டரா இருக்கு டீசரை விட. ஐம் வெயிட்டிங். பக்கா தெலுங்கு படம். எனக்கு ட்ரெய்லர் வந்து என்னன்னா ஆஸ் யூஷுவல் தான் ப்ரோ. அது ஒரு கமர்ஷியலான ஒரு மாஸ் சினிமா பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. டீசரை விட மவீரன் சொன்ன மாதிரி ட்ரெய்லர் ஓகே. பட் ஆனால் அந்த எமோஷன்ன்றது மேஜராக ஒர்க் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஆவரேஜான ஒரு படமாக போயிடும். மேபி அவங்க சைடு தெலுங்கு சைடு அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் எனக்கு வந்து என்னன்னா 2 நாளாகவே மைண்டில் வந்து என்னன்னா சுத்தமாகவே சரியில்லை. இந்த நேரத்துக்குலாம் நான் விடாமச்சு ட்ரெய்லரை வந்து ஷேர் பண்ணிட்டு அதில் மொமெண்ட்ஸை வந்து என்னன்னா ஷேர் பண்ணணும்னு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் சுத்தமாக 2 நாள் ட்விட்டர் வரவும் பிடிக்கல, எந்த ஒரு ட்விட்ஸும் பார்க்கறதுக்கு பிடிக்கல. யாராவது இந்த அப்டேட்ஸ்லாம் போட்டாங்க அப்படின்னாலே நமக்கு வெறுப்பாகுது, யாரை நம்புறதுன்னே தெரியல தாசனான்ற மாதிரி. சும்மா இஷ்டத்துக்கு எதுனா ஒன்று டிப்ஸை போட்டு நம்மள ஒரு மாதிரி மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் பண்றாங்க. அதை விடுங்க போதும். இனிமேல் நான் சொல்றேன் நெகட்டிவிட்டி இக்னோர் இல்ல பண்ணுங்க, ப்ரோ, ஜாலியா விடுங்க. சாயங்காலம் அடுத்தது உங்ககிட்ட வந்துரும் விடுங்க. பேசுறப்ப கூட நான் எவ்வளவு சொன்னேன், ஆடாத அடுத்தது விடுங்க வரும், என்ன update பாத்துக்கலாம். வரும். சரி இருங்க, அடுத்தது விஷயம் அதெல்லாம் வினோத் ப்ரோ விடுங்க. கை அவ்வளவு அடுத்தது தூக்கிட்டு போவோம். இருக்காரு. மாத்தரும். ஸ்பாயில் பண்ணிட்டானுங்க ப்ரோ. இதுல என்ன எனக்கு ஆமா ஆமா இன்னமும் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு அப்படியே நினைச்சு இது மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னது 100% ட்ரூ. அன்னைக்கு மட்டும் ஸ்பேஸ் போட்டிருந்தா கண்டிப்பா வடசென்னை பீப் மாதிரி தான் வந்திருக்கும். ஃபுல்லா பீப்பா தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஸ்பேஸ் ஃபுல்லாவே. ஏன்னா நானே அந்த மைண்ட்ல தான் இருந்தேன். டோட்டலா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இப்படி மொத்தமா வந்தனா முடிச்சு விட்டானுங்களே அப்படின்னு. அதுவும் இந்த கருடன் படத்துல உள்ள தூக்கி ஆட்டோல போட்டு வரேன் அந்த மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷனை போட்டு வெளுத்தலாம்ன்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு அது கொட்டுக்காளி கொட்டுக்காலியா சாரி கொட்டுக்காலியா இல்ல கோவத்துல என்ன பண்றதுன்னு ஆமா தெரியல. ஆமா விடுங்க. சரி ரைட். ஸ்மார்ட் சார் ஏதோ சொல்ல வந்தாரு, அதுக்கப்புறம் வினோத் சொல்ல வந்தாரு, சொல்லிடுவோம். சூரிய காமெடி வருமே பிரிட்ஜ் மேல தலைவரே உங்க பொண்ண தொடுறான் சைக்கிள் தொடுறான்னு சொல்லும் போது நானே ஆல்ரெடி வெறுப்புல இருக்க, நீ வேற சும்மாடுறான்ற மாதிரி. சரி ரைட். நான் கூட அந்த சகலவலன் போயிட்டீங்கன்னு நினைச்சேன், நீங்க இங்க வந்திருக்கீங்க. சரி ரைட். ஸ்மார்ட் சார் எப்படி நீங்க ப்ரோ சொல்லுங்க. அடுத்து சொல்ல வினோத் சார். முடிஞ்சது? இதெல்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு விஷயம் ஹாப்பி நியூ இயர்னு எந்த மனசுல ப்ரோ சொல்ல முடிஞ்சது? சரி ஓகே சுகன் ப்ரோ கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். அத 2 நாள் ஆயிடுச்சு, நானா விட்டுட்டேன், மைண்ட் செட்டே விட்டுட்டேங்க. விடுங்க. எல்லாத்துக்குமே மேட்டுக்குடியில கவுண்டர் பண்ற மாதிரி. ஸ்மார்ட் சார் நீங்க சொல்லிருங்க. அடுத்து எல்லாத்துக்குமே ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. முக்கியமா அந்த இவங்க ஒரு 2 days முன்னாடியோ இல்லாட்டா ஒரு 2 days அதுக்கப்புறமும் சொல்லியிருக்கலாம். கரெக்டா அந்த செலிப்ரேஷன் பீக்ல இருக்கும்போது சொல்லும் போது அப்படியே ஃபுல்லாவே எல்லாருமே அப்செட் ஆயிட்டாங்க.
அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன். பிரகாஷனா அந்த கரெக்டாக நியூ இயர் பிறகு முன்னாடி ஒரு போஸ்ட் பார்த்தேன். சுகன் ப்ரோ வந்து ஒரு gift கொடுத்துருந்தாங்க வேல்பாரி கொடுத்ததுக்கு. உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து ஒரு கதையை சொல்லி தரம்பட அதுக்கு அங்கீகாரம் கிடைச்சி அதுக்கு மூலமா ஒருத்தர் ஃபேன் ஆகி அவரை மீட் பண்ணி இந்த மாதிரி gift கொடுக்குறது ஒரு மெமரியில வந்து ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் மெமரியா இருக்கும். சுகன் ப்ரோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. கரெக்ட். அவருக்கு நானும் ஏதாவது அந்த ஒன்று போட்டோ பண்ணணும்னு பார்த்தேன், நல்லா நினைச்சேன். இருந்துச்சு. அது ரீட்வீட் பண்ணியிருந்தேன். இல்ல எனக்குமே அந்த திடீர்னு அந்த சந்தோஷத்தை கூட செலிப்ரேட் பண்ண விடாம பண்ணிட்டானுங்க ப்ரோ. லைக்கால பைத்தியக்காரன். இருந்து நோட்டிபிகேஷன் வந்தாலும் சரி அதுதான் உண்மை. ட்ரைலர் தான் வந்துருச்சு போலன்னு ஆவலா ஓபன் பண்ணி பார்த்தவொடனே ஆஹா என்னடா இது லெட்டர் பேட் வந்திருக்கேன்னு ஓபன் பண்ணி பார்த்தவொடனே ஷாக் ஆயிட்டேன். இந்த விருமாண்டி படத்துல ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கும். திடீர்னு கமலஹாசன் கோவப்பட்டு ஒரு தடியங்கா உடச்சு பிச்சேரி வரா அந்த மைண்ட் செட் தான். டே என்னடா பண்றீங்கன்ட்டு எல்லாருமே அப்செட்டு. முக்கியமா நீங்க ஸ்பேஸ் போடல, நல்லது. வினோத் ப்ரோ ப்ரோ இப்ப எப்ப முயற்சி பண்றாங்க? சரி இன்னொரு சொல்ல வந்துருங்க. யாரும் எப்போ ரிலீஸ் பண்ண எப்போ முயற்சி பண்றாங்கன்னு கேட்டாங்களா? அது வந்து நம்ம தெரியலன்னு இப்போதைக்கு சொல்லுவோம். அதான் பெட்டர். அது தெரியல. இன்னொரு நீங்க ஏதாவது பேச வந்தீங்க சொல்லிருங்க. இன்னொருத்த வந்து ஸ்பீக்கர் ஆன் பண்ணி எனக்கு சவுண்ட் வரலங்க. அதுவே ஆச்சரியம். பேச்சு வரலாம் கூட பரவாயில்ல, சவுண்ட் வரல. சரி பரணி, நீங்க கேம் சேஞ்சர் ட்ரெயிலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் அதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி படம் ரிவ்யூ சொல்லிடுறேன் ப்ளீஸ். சரி ரைட் ஓகே சொல்லுங்க, முடிவு பண்ணிட்டீங்க சொல்லிருங்க. ஆமாம், அதனால தான் ஐடென்டிட்டி டொவினோ தாமஸ், ட்ரிஷா, வினய் 3 பேர் நடிச்சிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் சில கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு, சில விஷயங்கள் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்காக இருந்துச்சு. ஒரு சீன் வரப்போ என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த கார் சேஸ் சீக்வன்ஸு ஃபைனல் 40 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு டெக்னிக்கலாக இந்த படம் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய படமாக பார்க்குறேன், கிராண்ட் ஸ்கேலாக பார்க்குறேன். ஒரு த்ரில்லர் படம். 2 மணி நேரம் 40 நிமிஷம் கண்டென்ட் இருக்குது. படத்தில் நிறையாவே கண்டென்ட் இருக்குது. தாராளமாக ஒரு தடவை தியேட்டரில் போய் பார்க்கலாம். நான் 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருந்தேன். கேம் சேஞ்சர் ட்ரெய்லர் என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிவாஜி படம் வைப்ஸ் கொடுத்துச்சு. அந்த ஒரு மேஜிக்கை அவர் ரீக்ரியேட் பண்ணிட்டாருன்னா படம் சக்ஸஸ். அந்த டச் அவருக்கு எல்லாம் இருக்குன்னு நான் இப்போ நம்புகிறேன். மேபி இந்தியன் 2 வந்து சரியாக ஒர்க் ஆகலை, பட் இருந்தாலும் இது ஒரு அளவு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இருந்தாலும் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் படத்தை பார்க்க போகிறேன். நான் தெலுங்கு தான் பார்ப்பேன் மோஸ்ட்லி. பார்ப்போம், அவ்வளோதான். அதே மாதிரி ஏதோ வேற ஏதோ ஐடென்டிட்டி வந்து என்னன்னா இன்வெஸ்டிகேஷன் பேஸ்டா ப்ரோ, இல்ல எப்படி நார்மல் த்ரில்லரா? ஒரு நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே, அவ்வளோதான். இன்வெஸ்டிகேஷன் கிடையாது, ஒரு த்ரில்லர். ஜானர் இன்வெஸ்டிகேஷன் இல்லையா? அதான் இவர் வந்து ஒரு, நான் வந்து பெருசாக ரிவீல் பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன். டொவினோ தாமஸ் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். த்ரிஷா ஒரு கொலையை விட்னஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி உள்ள பர்சன். ஸோ அவங்க சொல்ல இவர் வரைஞ்சி ஹெல்ப் பண்ணுறாரு. வினய் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வருவார். இதுதான், இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நடக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் அன்வீல் ஆகுது அப்படின்றது தான் கதை, அவ்வளோதான். ப்ரோ நீங்க பார்க்கலையா ப்ரோ? மெயின்டைன் பண்ணிட்டீங்க கொஞ்சம். தேங்க்ஸ் ப்ரோ. அவர் கேட்டதுனால சொன்னேன் லைட்டா. இல்ல சொல்றேன், கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்தை மட்டும் சொல்றது. இல்லை தேங்க்ஸ் ப்ரோ, அது ரொம்ப சந்தோஷம். அதேமாரி எனக்கு இந்த பைரசி பற்றி நான் அப்பப்போ பேசணும்னு தான் தோணுது. பட் அதுவுமே வந்து நாளடைவில் வந்து அதை பற்றியே பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இருந்தாலும் வந்து ரொம்ப மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த நியூ இயர் செலிப்ரேஷனா என்னன்னு தெரியல. 2 ஹிந்தி படம், ஒரு மலையாள படம்னு 2 மலையாள படம் எல்லாமே ஹெச்டி லீக் ஆகுது. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பட் இதை ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் கூடிய சீக்கிரம் கன்னட படம் வருதுன்னு சொன்னாங்க, பட் தெரியல. முன்னாடி 14 டேஸா மாறுச்சு. 14 டேஸ் இப்ப 10 டேஸா இருந்து இப்ப 7 டேஸ்லயே வந்துருது. எப்படி புரியல. நான் வந்து எய்ம் துசான் வந்து முன்னாடிலாம் வந்து சரியா ஓடாத படங்களை 2 வீக்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க தான் ஒரு இதாக இருந்தாங்க, ஹெச்டி லீக்குக்கு ஒரு டாப்பில் இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஏதோ ஒரு இதனால
எங்கேருந்தோ உங்களுக்கு வந்து இந்த பைரசிக்கு வந்து ஒரு சோர்ஸ் கிடச்சி அது மூலயமா லீக் பண்ணுறாங்க. ஈவன் ஃபார் ஹிந்தி ஃபிலிம்ஸ் ஒரு சைட் இருக்குது, அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு ஷாக்கிங் தெரில. பட் ஆனால் எனக்கு இப்போவும் டவுட்டாக இருக்குது என்னென்னா, ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் டியூரேஷன் குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் வெர்ஷன் தான் ரன் ஆகும், பட் இந்தியாவில் கட்டான வெர்ஷன் தான் ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்குமே ஃபஸ்ட்டு டே டியூரேஷன் கட் ஆகலை. அதுக்கப்புறமேட்டு டியூரேஷன் கட் ஆகிருக்குன்னு தோணுச்சு. இது தமிழ்நாட்டில். இந்தியாவில் ஓவர்சீஸில் எனக்கு தெரில, ஓவர்சீஸில் கட் ஆகிருக்க வாய்ப்பு கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் தோணுது. ஏன்னா ஓவர்சீஸ்லன்னா மறுபடியும் ரீசென்சார் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நியூஸும் வரல. பட் ஆனால் அந்த படம் பர்டிகுலர் படம் ரிலீஸ் ஆனது இது கட் வெர்ஷன் தான். 2 hours 41 minutes தான் ரிலீஸ் ஆச்சு. அன்கட் வெர்ஷன் 2 hours 52 minutes. ஸோ அது ஓவர்சீஸ்லேருந்து லீக் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃபுல் இது வந்திருக்கணும். பட் இது கட்டட் வெர்ஷன் தான் ரிலீஸ் ஆனதுனால இங்கே டொமஸ்டிக்கலாக வந்து நடக்குதா இல்லை ஓவர்சீஸ்லேருந்து லீக் ஆகுதா இன்னும் எதுவுமே தெரில. பட் நான் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்குது. இது ஒரு விதமாக நான் வந்து ஒரு அனாலிசிஸ் ரிசர்ச் ஒரு இது போட்டு வச்சுருக்கிறேன் எப்படின்னு சொல்லி. பட் நான் இப்போ ரீசெண்டாக நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் லீக் ஆகுது. பட் ஒரு பர்டிகுலர் ப்ரொடியூசர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ப்ரெசன்ட் பண்ண மூவிஸ் ஒரு 3 படங்கள், அது எதுவுமே ஹெச்டி லீக் ஆகலை இது வரைக்கும். அதுவே எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம். பட் ஆனால் இப்போவும் சொல்கிறேன், யாரும் பைரசி சப்போர்ட் பண்ணாமல் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். அவ்வளோதான். டாக்கு மகாராஜா சாங் ரிலீஸ் பத்தி பேச சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க. டாக்கு மகாராஜா இல்ல அது பார்த்தேன். நம்ம ஒருத்தர் ஒரு ட்வீட் போட்டிருப்பேன் நம்ம குரூப்ல. அனிருத் வந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டா தமன் வந்து அதே டைப்ல இன்னொரு பாட்டை போட்டு தெலுங்குல போட்டு தள்ளி விட்டுருவாரு. எப்பவுமே பெரும்பாலும் நடக்கும். அது போட்டப்ப நம்ம நண்பர் வந்து அப்படி இல்ல, நீங்க எப்போ பார்த்தாலும் தம்மனை குறை சொல்றீங்கன்னாரு. இன்னைக்கு அவர் அந்த ட்வீட்டுக்கு அதே போட்டிருக்காரு. என்ன காவாலா மாதிரி சாங் வேணும்னு கேட்டு போட்டு நான் என்ன காவாலா ஏன் வருஷத்துல போட்டுறேன்னு சொல்லி அவரே அந்த ட்வீட்டை போட்டாரு. எனக்கு இதை தானே நானும் போன வாரம் சொன்னேன், போன சிங்கிளுக்கு அதை சொன்னே பண்ணி அப்ப என்ன திட்டி விட்டு இப்ப இந்த சிங்கிளுக்கு இதே போட்டிருக்கேன்னு தோணுச்சு. கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆனாலும் பாவம் அந்த ஹீரோயின் யார ஊர்வசியா அவங்க நடிச்சவங்க அந்த பாட்டுக்கு, ஊர்வசி ரொட்டாலாவா அவங்க பேரு போட்டு பாலையா போட்டு ஊர்வசி தானே அவங்க பேரு பாட்டு ஆடினவங்க. அந்த ஊர்வசி இல்ல ப்ரோ, இது வேற ஊர்வசி, சக்காதி. இல்ல இல்ல ஓகே ஓகே. ஊர்வசி ரவுட்டாவா தானே? இல்ல நான் பாட்டு பார்க்கல, அதனால தெரியல. என்ன ஸ்டெப்ப பார்த்தா ஏன் அவரை போட்டு கொடுமை பண்றீங்கிற மாதிரி இருந்துச்சு. அவரும் நானும் ஆடுறேன் பாரு, இப்ப என்ன ஸ்டெப் போடுறீங்க ஆடுறேன் பாருன்னு போட்டு ஆடிட்டு பழைய படங்கள்ல அவரோட 90s படங்கள்ல ஒன்று பண்ணுவார், ரொமான்ஸ் பேர்ல ஃபைட்டும், அதாவது ஃபைட்டும் ரொமான்ஸ் சேர்த்து பண்ணுவார். அதை இப்ப திரும்ப, அதாவது நாஸ்டாலஜின்னு சொல்லுவாங்க, பேட்டை படத்துல கார்த்திக் சுப்ராஜ் நாஸ்டாலஜி எப்படி கொண்டு வர, இவர் என்ன பண்ணிருக்காரு, ஃபேன் பாய் மொமெண்ட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து சாங்லே ஃபைட் வைக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்காரு. என்னமோ பண்ணுங்க போங்க. அதுக்கு இன்னொரு பாட்டு இருக்கு, இந்த கேசரிக்குமார் ஒரு பாட்டு ஒன்று எடுத்தாரு, படம் ஒன்று, இந்த ஜெய் சிம்மான்னு ஒன்று. அந்த ஸ்டெப்பை கம்பேர் பண்ணா இந்த ஸ்டெப்பு தேவலாம். அந்த ஸ்டெப்பு வந்து சுமார் எமோஜி போட்டு வரல, அந்த எமோஜி ஸ்டெப்பா போட்டு வச்சிருப்பாரு. ஆனா பாவிகளா ஏன் தனியா பண்றீங்கிற மாதிரி இருக்கும், முரட்டு ஸ்டெப்பு அது. அதை கம்பேர் பண்றப்ப இந்த ஸ்டெப்பு தேவலாம் தான். அவ்வளவுதான் பார்த்தேன். ஆனா பார்த்தனால ஷேர் பண்ணல. இப்ப பரணி மாதிரி பார்க்க பார்த்தா ஷேர் பண்ணியிருந்திருப்பேன், பார்த்தனால ஷேர் பண்ணல போங்கயான்னு. ஐயோ இப்போ ஒரு கிளிப்பும் பார்த்தேன், என்ன கேவலமா இருக்கு. அதுதான் ப்ரோ ரீசெண்ட் டைம்ஸ்ல எதுவும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸே வந்தோம்னா கொஞ்சம் அதிகமா பண்றாங்களே எல்லா சாங்ஸ்லயுமே, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் போடுறதுன்றது நிறைய நான் பாக்குறேன். புரியல, இடுப்புல குத்துறதுலாம் என்ன ஸ்டெப்? பரணி ஒரே டான்ஸ் மாஸ்டர் அவர், சேகர் அவரு, ஓகேவா? அவரு தான் இந்த பாட்டுக்கும் என்னன்னா இந்த பாட்டு புஷ்பால வந்துச்சுல, கிஸ்ஸுக்கு இல்ல ப்ரோ, நீ இடுப்புல பார்த்த ப்ரோ, இடுப்புல தாண்டி இன்னொரு விஷயமும் பண்ணாரு பாலையா, அதை பாத்தியா இல்லையா? அவர் தான் டீசெண்டா இடுப்புங்கிறாரு. இடுப்புல ஊசி போட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப இடுப்புல ஊசி போடுவாங்க. அவர் அவ்வளவு இடுப்புல ஊசி போறேன்னு அழகா சொல்றாரு, அவ்வளவுதான். இடுப்புல ஊசி போடுறத குத்துறாரு நான் கையை வச்சு. அட பரணி, அதுதான் பரணி சொல்லுவாங்க, இடுப்புல ஊசி போடுறோம், இடுப்புல ஊசி போட மாட்டாங்க, அது இடுப்புல ஊசி போடுறதும் பாங்க, ஓகேவா? ஆனா இடுப்புல ஊசி போட மாட்டாங்க. நீங்க இடுப்பு வேணாம் விடுங்க, அது வேணா, அது வேற மாதிரி போவோம், அது கிடையாது. அவங்க மொத்தம் அது ஒரு சொல் வழக்கம்.
ஹலோ பிரகாஷ் நீங்க பிரதர். அப்படியே ஃபீலிங்ஸ்க்கு வாங்க. ஃபீலிங்ஸ் இவருக்கு இல்ல, இவருக்கு இவ்வளவு ஃபீலிங்ஸா அந்த பாட்டுல இருந்து இது மாதிரி அவர் ஸ்டெப் ஃபுல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கொஞ்சம் ஒரு காஜியா அந்த ஜானி மாஸ்டர் இல்லாத குறைய ஒரு தேக்குறாரு, அவ்வளவுதான். விஷால் ப்ரோக்கு ஏத்த சாங் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பிரகாஷ் பிரதர், விடாமுயற்சி வந்து ஜான் எண்ணிலே ரிலீஸ் ஆகுமா? இல்லைங்க பிரதர், கண்டிப்பா அது பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நமக்குலாம் பாருங்களேன், அவங்க எல்லாம் ரெடி ஆகி ட்ரெயிலர் சென்சார் ஆகி 15 டிவி ப்ரோமோ சென்சார் பண்ணி வச்சு இன்னைக்கு அதெல்லாம் பாக்குறப்ப இன்னும் நோவுது. அது அதையாச்சும் ஆன்லைன்ல கொஞ்சம் மறைச்சி வைங்க, கண்ணில் படாம வைங்க. ஐயோ அவனை நிறுத்த சொல்றான்னு சொல்லி இந்த சுதாகர் மீம் வரும்ல, யாராச்சும் அவனை நிறுத்துங்களா மலக்கட்ட அப்படிங்கிற மாதிரி. யாராவது ஏதாவது இந்த விடாமுயற்சி கண்ணை வந்து காட்டாம இருங்கிற மாதிரி இருக்கு எல்லாமே. ஒவ்வொரு நியூஸும் வரட்டும் போங்க. நீங்க போட்டதை வச்சுதான் ப்ரோ நானுமே பார்த்தேன். இல்ல நான் சொன்னா எல்லாருமே அடிப்பாங்க, பட் ஆனா லைக்கா தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான். உங்களுக்கு இல்ல ப்ரோ, லைக்கா தப்பிக்கலாம் வேண்டாம், காரணமே அடிக்கணும் அவ்வளவுதான் சொல்றீங்களா? வேண்டாங்கிற அவர் பிரகாஷ் ப்ரோ சொன்னார் பாத்தீங்களா, அந்த படத்தை நீ ரிலீஸே பண்ணல வேணாம், அது இல்லன்றதே நாங்க நினைச்சிட்டு. இல்ல ஆனா நான் ஒண்ணு சொன்னா இது வந்து நம்ம ஸ்பேஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸே கூட திட்டலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை விடாமுயற்சி படத்தை கிட்டத்தட்ட மதகத ராஜா படம் மாதிரி ரிலீஸ் பண்ணாமே வச்சுட்டா எவ்வளவோ பெட்ரு. அது ஏகேக்கு பெட்ரு, அஜித் ஃபேன்ஸுக்கு பெட்ரு, ஒரு மனநிலைக்கு ஒரு ஆறுதலாச்சும் கொடுக்கும். அப்படியே விட்டுட்டு நம்ம துணிவுக்கு அப்புறம் ஒரு படமே எடுக்கல, அவர் படமே போகல, அப்படி நடந்தே தெரியலன்னு படத்துல மறந்த மாதிரி நம்ம ஏதாவது அந்த இது சொல்லுவோம்ல, மெமரிஸ்ல இருந்து அழிச்சிடலாங்கிற மாதிரி அழிச்சிட்டோம்னா திருவிழா இருந்து நேரா குட் பை டக்லி அப்படியே ஒரு ஹைப்பு கொடுத்து பயங்கரமா அந்த ஹைப்பு அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணி நேரா தேட்டர்ல பாக்குறோம், ஒரு பயங்கர செலிப்ரேஷன் பார்க்க. படம் கண்டென்ட் அடுத்த விஷயம் படத்தை லுக்கு பாக்குறோம், பயங்கரம் என்ஜாய் பண்ணோம், செலிப்ரேஷன் பாக்குறோம், ஒரு 4 மாசம் பாக்குறோம், என்ஜாய் பண்றோம். அதுக்கு அடுத்து சூப்பர் டேரக்டர் ஒருத்தர் வர அது கூட படம் பண்றோம், அப்புறம் நேரம் இன்னொரு பெரிய டேரக்டர் போறாரு, போகிறோம், அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இந்த மாதிரி படம் வந்து இப்போ இந்த மாதிரி தமிழ்ல எந்த ஒரு போட்டியுமே இல்லாம தெலுங்கு டப்புடு வெர்ஷன் வெறும் கேம் சேஞ்சர் மட்டும் தான் போட்டு. இப்போ விடாமுயற்சி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 300 ஸ்கிரீன் கீழே தான் கிடைக்கும். இப்போ விடாமுயற்சி வரலன்னா கிட்டத்தட்ட 400 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகும்னு வச்சுங்க. இப்போ மற்ற படங்கள்லாம் 100-150 ஸ்கிரீன் போதும். பட் ஏன்னா தமிழ்ல எந்த படமே இல்லை. எத்தனை நாள் வணங்கான் வராமல் இருந்தேன்னு சொன்ன காரணம் வணங்கான் ப்ரொடியூசரே சொன்ன விஷயம். அதனால வணங்கான் வராது நம்ம பேச சொல்லிட்டு. என்னன்னா அவர் சொன்னது என்னன்னா, விடாமுயற்சி வரலைன்னா மட்டும்தான் நம்ம வரப்போறோம், விடாமுயற்சி வந்துச்சுன்னா நம்ம வரப்போறது இல்லை அப்படின்னு அவர் சொல்லி வச்சிருந்தார். அதனாலதான் நம்ம வணங்கான் வரான்னு சொல்றோம். இப்போ அது மாதிரி எந்த படமும் வராம ஒரு சோலோ ரிலீஸ் 10 days ஒர்க்கிங் டேஸ் இல்லாம தொடர்ந்து லீவு. அதுலேயும் பார்த்தா திருச்சியில வந்து அந்த ஜனவரி 10th லீவு, எக்ஸ்ட்ரா ஒரு நாள் லீவு திருச்சியில, ஓப்பனிங் டேவும் லீவு. எதுக்குன்னா ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசின்னு. இது மாதிரி பல ஊர்களில் மாவட்ட விடுமுறை உட்பட மொத்தம் 11 நாள் கண்டினியூஸா இருக்கு. பயங்கரமான ஒரு லாங் ஹாலிடே வீக்கெட்டு. படம் ரொம்ப சுமாரா இருந்தா கூட இந்த 11 நாள் வீக்கெட்டுக்கு போட்டியும் இல்லாம எதுவும் இல்லாம ஏதோ ஒரு லைக்காக வந்து அந்த காப்பாற்றி ஊரை விட்டு அவங்க ஸ்டேபிள் ஆகிற ஸ்டேஜுக்கு ஒரு வசூலை கொடுத்துருக்கோம். பயங்கரமா இருக்கும். ஒரு அஜித்துக்கும் ஓகே, அடுத்து வந்து ஃபுல் ஃபிளஜ்டா ஒரு கமர்ஷியல் படங்கிறப்ப சூப்பரா போகும். இப்ப இந்த படம் குட் பை டக்லிக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சுனாலோ இல்ல வந்து குட் பை டக்லிக்கு முன்னாடி இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி வந்துச்சுனாலோ இது குட் பை டக்லிக்கு தான் ஆபத்து. இப்போ ஏப்ரல் 10 குட் பை டக்லி பிளான் பண்றாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து தள்ளி பிப்ரவரி கடைசியிலயோ பிப்ரவரி 24 வலிமை ரிலீஸ் ஆன தேதி அந்த தேதிக்கு போகுதுன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்கும்? அடுத்த ஒரு 30 நாள் கேப்ல கூட இல்லாம ஒரு படத்தை படச்சு அந்த படத்துல ஓப்பனிங் பாதிக்கும், அந்த படத்துல பிசினஸ் பாதிக்கும், இந்த படத்துல வர நெகட்டிவ் ஏதோ ஒரு வருது. ஏன்னா மகிழோட நேற்று என்ன ஆரம்பிச்ச தேதியே சரியில்லைங்கிற மாதிரி 31ஆம் தேதி காலையில வந்து ஐயோ வாய் திறந்து அபசோனமா பேசுறானுங்கிற மாதிரி வர நியூஸ் ஃபுல்லா பரபரப்புன்னு. ஒரு சைடு ஒருத்தன் படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு அபிஷியல் அப்படின்ட்டான், இன்னொருத்தன் இது இப்படி பண்றான், படம் வராது, ஒருத்தன் கேஸ் போட்டான், 100 கோடி பணம் கேட்கறான்டா, ஒருத்தன் 85 கோடி கேட்கறான்டா. என்னமோ போயிட்டு இருக்கும்போது மகிழ்ச்சி பேட்டி வருது. பேட்டிலாச்சும் நல்ல வார்த்தையோட ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா இது இருங்க, பேட்டிலாச்சும் நல்ல வார்த்தை ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா எடுத்த முதல் வார்த்தையே பேசி வச்சிருந்தாரு. சரி நீங்க சொல்லிருங்க, நான் அப்புறம் சொல்றேன். சாரி ப்ரோ. இல்ல நமக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும், அந்த ஃப்ளோ நடுவுல வச்சு நமக்கு அது மறந்துரும். இல்ல நீங்க பேசுங்க அதான் நீங்க பேச வந்த அதே பாயிண்ட் தான் நானும் பேச வந்தேன், நீங்களே பேசுங்க, அதான் கரெக்டா இருக்கும். மொத வார்த்தையே வந்து நான் இது வரைக்கும் என் சினிமா கேரியர்ல வந்து நான் கதை எழுதாத ஸ்கிரீன் பிளே மட்டும் எழுதுற படம் இது அப்படின்னு மொத பேட்டி வந்த உடனே ரைட்ரா ஆகா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ஆரம்பிச்சு, 2வது பேட்டி வந்ததுல அடுத்து நான் வந்து ரஜினா கேரக்டர் மட்டும் உள்ள வந்திருக்கேன். ஆக மொத்தம் ரீமேக்கிங்கிறத இவங்க அபிஷியலா சொல்லாம அதுக்கு வாங்கினாங்கன்னு இல்லைன்னு தெரியாம இப்ப இந்த பேட்டிலேருந்து ஆரம்பிச்சு அப்படி வந்து அதுல ஆரம்பிச்சிச்சு பேட்டி. ரைட் ஓகே, நான் அந்த ஒரு நியூஸ் போட்டதுக்கே வந்து ஏகப்பட்ட கோர்ஸ்ல ஃபுல்லா வந்து நெகட்டிவ். அந்த ட்வீட்டே போட்டிருக்க வேணாங்கிற அளவுக்கு நெகட்டிவ். நம்மளே பாசிட்டிவ் வைப்போட நியூ இயர் ஆரம்பிக்கலாம், நீ நைட்டு ட்ரெயிலர் வரும் பயங்கரமா போனாங்க ஆரம்பிச்சு போன் அடிச்சு எங்கிட்ட விசாரிச்சாலும் ட்ரெயிலர் வருது.
இது மட்டும் படமே வரல. ஏன்னா ரெண்டு சைடு போட்டு ரெண்டு வகையான அதாவது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இது போயிட்டு இருக்கும்போது நம்ம யார் மேல கோவத்தை கட்டம் சரி நம்ம வந்து நீரை கொண்டாடுவோம். நைட் ட்ரெயிலர் வந்தா டபுள் கொண்டாட்டமா போவோம். ட்ரெயிலர் வரலன்னா போயிட்டு போட அப்படின்னு அப்பதான் இந்த 8 மணிலேருந்து முடிஞ்சு 9:10 அப்படியே மைண்ட் செட்டுக்கு வந்து 10:30 மணிக்கு சூப்பர் வைப்ல ஸ்டார்ட் பண்ணலான்டா நான் ஆரம்பிக்கிற போது போன் வந்து டாட்ல காலி பண்ணி விட்டாங்க. அப்படியே அந்த நாளே பாத்தீங்கன்னா நம்மள வந்து நெகட்டிவ் வைப்ல கொண்டு போயிட்டாங்க. இனிமேல் அதான் சொல்றேன், இந்த ஒரு 10 நாள் விடுமுறையில சர்வசாதாரண சூப்பர் இந்த இவங்க ஆரம்பிச்சது நெகட்டிவோட இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட தப்பிச்சிருக்கும். ஆனா இனிமேல் எப்போ வந்தாலும் இந்த படம் வந்து ஒரு அஜித்துக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் அந்த ஏகேவோட ஸ்டார் பவருக்காக ஓப்பனிங் வந்துடும். ஆனா இந்த புல் நான் நினைக்கிற இந்த 10 நாள் புல் கொடுக்குமா அப்படின்னு கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா நான் அதை எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். எவ்வளவு இந்த படம் எப்படி வருமானம் முன்னாடி வந்து பிலோ ஆவரேஜ் அல்லது ரொம்ப ஆவரேஜ்னு வந்தா கூட அந்த படம் பொங்கல் லாங் ஹாலிடே அந்த ஹாலிடே வீக்கெண்ட்ல தப்பிக்கிறது இருக்குல்ல. இப்போ வந்து டீசென்ட்ப்பா படம் நல்லா இருக்குப்பா பரவாயில்லையே பிரேக் டவுன் ரீமேக் தான் ஆனா நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னா கூட அந்த சாதா நாள்ல வர வசூல் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இதுல 50% கூட ஈடாகாது. அப்ப என்ன ஆகும்னா பல விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு துணிவுக்கு அப்புறம் படமே இல்லாம ஒரு படம் வருது. 2 வருஷம் எந்த படமும் இல்லாம வருது. 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து அது இப்படி ஒரு ரிசல்ட் இப்படி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வருதுன்னு வச்சுக்கங்களேன். அடுத்து வரப்போற குட் பை டேக்ல இருக்குல்ல அதுக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கும். அதுக்கு இந்த படம் வராமே இருந்துச்சுன்னா இந்த படம் அப்படியே மறந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ராயன்ல வந்து இந்த குழந்தை எனக்கு வேணாம், இந்த உங்க ரத்தத்துல வந்து இந்த குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி லைக்காட்ட உங்க ரத்த தொலைப்புல வந்திருக்க இந்த குழந்தை எங்களுக்கு வேணாம், நீங்க வச்சுக்கங்க சந்தோஷமா வச்சுக்கன்னு திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த குழந்தைய பார்த்துட்டு போயிடலாம். 2வது குழந்தை என்ன இருக்கும் அதை பார்த்துட்டு போயிடலாம். குட் பை டேக்லி தான் நம்ம மைண்ட் செட்டு அதுலேயே பிக்ஸ் ஆகிக்கும். மற்றபடி இதெல்லாம் வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா போங்கடா சொல்லிட்டு விட்டுட்டு போங்க. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க சுகன் ப்ரோ, சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அதான் ப்ரோ மிஸ்யூ படம் சித்தார்த்த மாதிரி லாஸ்ட் 2 வருஷம் நடந்ததே மறந்துட வேண்டியது. அந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்தே நெகட்டிவ் தான். இங்கிட்ட ஒரு படம் ஆரம்பிச்சதுல இருந்தே நமக்கு பாசிட்டிவா இருக்கு. எல்லா வைபுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைபா இருக்கு. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்பான் வரைக்குமே எந்த ஒரு பாசிட்டிவுமே இல்லை. எல்லாத்துலயுமே ஏதாவது ஒரு நெகட்டிவ் திணிச்சு தான் வந்தோம்னா விடாமுயற்சி இருந்துட்டே இருந்தது. இந்த நேரத்தில் அப்படி ஒரு டைட்டில் வச்சானு கூட எனக்கு தெரியல சீரியஸ்லி. அது அவனுக்கு மேக்கிங்க்கு அப்படி இல்லை, நமக்கு தான் விடாமுயற்சியா இருக்கு இந்த படம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க சொல்ற மாதிரி இந்த படத்தை அப்படியே மறந்துறதே பெட்டர். பேச வந்தாங்க பாரதி சொல்லிருங்க. அந்த இன்டர்வியூல திருமணி சொன்னாரு பாத்தீங்களா, மயில் திருமணி அந்த இன்டர்வியூல அது வந்து அஜித் சார் படமும் கிடையாது என் படமும் கிடையாது, நீங்க எதையும் எதிர்பார்த்துலாம் வராதிங்க, கண்டிப்பா வந்தோம்னா நீங்க 100% அஜித் சார் படம் மாதிரியும் இருக்காது அப்படின்னு சொல்றப்பவே எனக்கு முடிஞ்சு சரி இவனுங்க ஏதோ கொலாப்ஸ் ஆயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி. பரணி ஏதோ சொல்ல பரணி சொல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பரணி சொல்லுங்க. இல்ல நான் பிரகாஷ் நான் சாரிண்ணா. ஆக்சுவலா என்கிட்ட சுகன் ப்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டாப்ல டிஎம்ல வந்து பிரகாஷ் நாக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும், அவர் பிக்ஸ் ஏதாவது தெரியுங்களா அப்படின்னப்பல நான் வந்துட்டு அட எதுக்கு ப்ரோ கிஃப்ட் எல்லாம் சும்மா கையை வச்சுட்டு போ மனசுலன்னாரு 10 ரூபா சாக்லேட் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் கிஃப்ட் பண்ணாருன்னு நான் நினைச்சு பார்க்கல, அதனாலதான். இல்ல எனக்கு என்னன்னா கிஃப்ட் வாங்குறது எனக்கு பிடிக்காத அவர்கிட்ட சொல்லிட்டேன், பல வகையா சொல்லிட்டேன், அவர் கேட்கல. பட் என்னன்னா அந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுல நான் சந்தோஷம் பல வயசும் இருந்தாலும், ஏன்னா வேல்பாரி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கப்புறம் அந்த கிஃப்ட்டை நான் கொண்டு வரக்காட்டி படாத பாடுபட்டேன். இங்க திருச்சிக்குள்ள கொண்டு வரக்காட்டி நான் கொண்டு வரக்காட்டி படாத பாடுபட்டேன். ரோட்ல அது கவரை ரூம்ல கவரை ரூம்ல பிரிக்காமே இருந்திருக்கலாம். கவரை வேற பிரிச்சு அதை பிரிச்சு இதை பிரிச்சு அப்படியே கொண்டு வந்து பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல சேர்த்துட்டேன். யோசிச்சுட்டு அட பாவத்தை இவர் சரி சொல்லுங்க முத்துப்புற சொல்லுங்க. இது ஜிபிக்கு வந்து நீங்க ஏப்ரல் 10 தான் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்கல்ல, அது ட்ரூங்களா? ஏன்னா அங்க ரெட்ஜின் தான் வந்து இட்லி கடை பண்றாங்க, இவர் ராகுல் பண்றாரு, அதனால தான் கேட்குறேன். இல்ல அதான் நான் வந்து ஏப்ரல் 10 இல்ல மே 1 2 டேட் தான் அவங்க கன்சிடர்ல வச்சிருந்தாங்க. நேற்று ராகுல் வந்து ஏப்ரல் ரிலீஸ்ன்னு போட்டார் அவர். ஓகேவா, இதுக்கப்புறம் ஏப்ரல்ல வேற டேட் நல்ல டேட்லாம் கிடையாது. அவங்க வந்து இது மாதிரி குட் பை டேக்லி மாதிரி ஒரு ஃபுல் பேஜ் படம் ஒரு மிகப்பெரிய தொகை வாங்கியிருக்கிறார் ராகுல், அதுவும் 3 ஏரியா வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா, அப்போ வந்து அவர் இருக்கையில பெஸ்ட் டேட் தான் பார்ப்பாங்க. என்னாச்சு பிரகாஷ் எப்படி புரியல, நடுவில் பேசி இருக்கும்போது நடுவில் கேட்கலையா எனக்கு, என்னாச்சு? இல்ல நடுவுல எப்படி போச்சுன்னு கேக்குறாரு. அப்படியா, நான் முன்னாடி பாயிண்ட் சொல்லி முடிக்கல சொல்லிடுறேன். மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன்னு போனாரு, திரும்ப வரும்போது நான் போறேன்னு வந்தாரு. இல்ல அது அன்னைக்கு நைட்டு மட்டும் தான். அன்னைக்கு நைட்டு மட்டும் தான் அந்த அது டென்ஷன். அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கல, கிட்டத்தட்ட 10:40 இருந்து 11:40 11:55 வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட. அப்புறம் போய் அவனுக்கு 1000 வேலை இருக்கு, நம்ம வந்தது செலிபிரேஷன் மாதிரி சொல்லிட்டு நம்ம மைண்ட் செட்டுக்கு போய் நம்ம வைப் ஆயாச்சு. என்ன ஒண்ணுன்னு இப்ப அன்னைக்கு ஸ்பேஸ் போட்டிருந்தாலோ இல்ல வேற இடத்துல இருந்தாலோ இல்ல வேற ஒரு நாளா இருந்தா கூட அவன் டென்ஷன் ஆயிருந்திருக்காது. சீரியஸா சொல்றேன், வேற ஒரு நாளா இருந்திருந்தா நமக்கு அந்த டென்ஷனுக்கே வேலை இல்லை.
போ சரி ரைட்டு போ, நம்ம என்னமோ பண்ணிட்டு போன இது புதுசு இல்லை நமக்கு. ஏன்னா இது ஏகப்பட்டது பார்த்துட்டோம் அவரோட படங்கள்ல. இன்னைக்கு புதுசு நான் இன்னைக்கு நேரத்தை நம்ம பிடிக்கல, இன்னைக்கு இத்தனை நாள் இல்லை, நம்ம பார்க்கறது பல வருஷமா பார்க்கறப்போ அது எத்தனையோ முறைகள் நம்ம இதுக்கு மேலலாம் எத்தனையோ அடியெல்லாம் பார்த்தாச்சு. வரலாறு படம் கால ஷோவே ரிலீஸ் ஆகணும், தியேட்டர் வாசல்லே இருந்து வெயிட் பண்ணி அந்த வெறி இருந்ததெல்லாம் அது ஒரு பீரியட். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட படம். பில்லாவே எடுத்துங்க, பில்லா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிறது 5 அப்புறம் டிசம்பர் 14 போச்சு பில்லா. ஆனா டிசம்பர் 14 ரிலீஸ் ஆகி அந்த டிசம்பர் 14 முரட்டுத்தனமான ஒரு ஓப்பனிங், முரட்டுத்தனமான ரிசல்ட், அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி கிட்டத்தட்ட மங்காத்தா வந்து ஆகஸ்ட் 31 பிளான் கிடையாது, அதுக்கு முன்னாடியே மங்காத்தா பிளான் பண்ணாங்க. ஸ்டூடியோ கிரீன் டேட்லாம் போட்டு அதை ஸ்டூடியோ கிரீன் பேஜில் போட்டு அதை ஒரு வேற மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு மங்காத்தா வந்து ஆகஸ்ட் 31 போச்சு. ஒவ்வொரு படமும் நம்ம தள்ளி போறதோ அதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறதோ கிடையாது. மன உளைச்சல் ஆகவே ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் பழக்கம் போயா பார்த்தாச்சு, 1000 பார்த்தாச்சு. அசல் பார்த்தாச்சு. அசல்லாம் வந்து பிப்ரவரி 5 ரிலீஸ் ஆச்சு. அசல் பிளான் பண்ணது வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணாங்க. அதுக்கு முந்தின வருஷம் தீபாவளிக்கு பிளான் பண்ணாங்க. அப்படியே தள்ளி பொங்கலுக்கு வர முடியாம வாய்ப்பு இல்லாம படம் வந்து கடைசியில் விஎஃப்ல குழப்பல் வந்து கடைசியில் பிப்ரவரி 5 போச்சு அந்த படம். இது மாதிரி நம்ம அசல் படம் திருச்சி சோனா தேட்டரில் பார்க்குறப்ப அதனால முதல் நாள் நம்ம தீபாவளி என்ன வைப்ல போவோமோ இல்லை பொங்கலுக்கு வைப்பில் என்ன போவோமோ அதே வைப்பில் தான் போவோம் தேட்டருக்கு. நமக்கு மனோச்சு. ஆனால் இவங்க அறிவிச்ச நாள் இருக்கு பாருங்க. இன்னைக்கெல்லாம் ட்ரெய்லர் வருமா ரிலீஸ்க்கு இன்னும் 9 நாள் தானே, ரிலீஸ்க்கு இன்னும் 10 நாள் தானே இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அதை கூட காலையில 31 காலையில அடிக்காம இந்த டீசரை 11:50 விட்டாங்க. டீசரை இது மாதிரி விடுவாங்களே, அந்த மாதிரி நீ ஒரு நெகட்டிவ் சொல்ல போறீங்க. வைப் அப்படின்னா மனுஷன் வந்து 12 மணிக்கு எல்லாம் செலிப்ரேஷன் பண்ண போற டைம், நீங்க 10:40 எல்லாம் பீக்ல போற டைம். அந்த நேரத்துல வந்து நல்லது சொல்லலாம்னு பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு நெகட்டிவ் தான் அறிவிக்க போறோம். அது விடிய காத்தால சொல்லித்தோல இளவு கூட்டுறது ஆகி போச்சு. அந்த இளவுக்கு ஆள்ல கூட்டு இப்ப என்ன ஆக போகுது? அவன் நைட்டு ஃபுல்லா கொண்டாடி அவன் யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலி அலங்கார தேட்டர்னு ஒரு தேட்டர், அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிதான் அவங்க வந்து செலிப்ரேஷன் தேட்டர் புக் பண்றாங்க. ஃபேன்ஸ் கிளப்ல 2 ஷோ போடுறாங்க அந்த ஒரு தேட்டர்ல. அடுத்து ராம் சினிமாஸ்ல ஷோ போடுறாங்க, தலை ஃபேன்ஸ் ஷோன்னு சொல்லி ஒரு ஷோ ரெடி பண்றாங்க. அவங்களும் எதுக்காக ரெடி பண்ணிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் கன்ஃபார்ம். இதே கண்ணன் பாண்டியன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் திருநெல்வேலி அந்த ஃபேன்ஸ் கிளப்ல இருக்கிறாரு. அவருமே ட்ரெய்லர் ரிலீஸுங்கனால அந்த சர்ப்ரைஸ் சொல்லி அவர் மிகப்பெரிய செலவு. அவங்க அந்த மன்றத்துக்குள்ள ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்காங்க. டிஜேல இருந்து அவங்க வச்சு ஆர்கெஸ்ட்ரால இருந்து பயங்கரமான செலவு பண்ணி அங்க வந்து ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு மிகப்பெரிய ஏவான், அதாவது அவங்க கிட்டத்தட்ட ட்ரெய்லர் லான்ச்சு சொல்லாமே ட்ரெய்லருக்கு ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் மணி ஒரு வைப்ல போய் தேட்டர்ல படம் பார்க்க போயிட்டாங்க. 10:30 படத்துக்கு போயிட்டுப்பாங்க. 10:30 ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. 10:40 இப்படி ரன் சொல்றாங்க. இது அவங்க மனநிலை எப்படி யோசிச்சுப்பாங்க? கிட்டத்தட்ட சொல்ல தப்பு தான் என்ன சொல்றேன். உதாரணம், தாலி கட்ட போய் கல்யாண மேடல உட்காந்த அப்புறம் பொண்ணு லவரோட ஓடி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அந்த அதாவது பொண்ணு ஓடி போறது அந்த அவங்க பொண்ணு மாப்பிள்ளை விஷயம் சம்மந்தப்பட்டது. ஆனா இங்க மாப்பிள்ளோட உட்காந்துருப்பாங்க. அவன் மனநிலை மாதிரி அந்த ஷோ கிளப்ல போய் உட்காந்து இருக்கும். அவன் மைண்ட் செட் நீ கொண்டாடலாங்கிற மைண்ட் செட்ல போய் உட்காந்துருப்பான். வேற லெவல் கொண்டாடத்துல நினைச்சிருப்பான். ட்ரெய்லரை பார்க்க போறோம் 10:40 வந்து அது இப்படி ஒரு நெகட்டிவிட்டி வந்து கிரியேட் பண்றப்பன்னா அவனுக்கு சொல்றதுக்கு நேரமே இல்லையா? எனக்கு அதுதான் எனக்கு இருக்கு. இவ்வளவு வாழ்க்கையில அவரோட பீரியட் நம்ம பார்க்காதோ, நம்ம அவரோட நெகட்டிவிட்டி இப்படி ஒரு தள்ளி போறது பார்க்காத நம்ம கிடையவே கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம இதை விட நிறையாவே பார்த்தாச்சு. நான் இப்ப சொன்ன உதாரணம் மாதிரி அசல்ல இருந்து மங்காத்தால இருந்து வரலாறுலாம் ஒரு ஷோவே ரிலீஸ் ஆகாம பார்த்தாச்சு. அதனால நமக்கு இது மாதிரி தள்ளி போறதோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. அனௌன்ஸ் பண்ண டைம் தான் எனக்கு எரிச்சலான எரிச்சல். டேய் எப்பா. ஆனா நல்ல வேலை ஒரே ஒரு நல்லது என்ன, அன்னைக்கு நம்ம ஸ்பேஸ் இல்லை. அன்னைக்கு வந்து நியூ இயர் நைட்டா போனனால நம்ம ஸ்பேஸ் இல்லை. அதனால நம்ம வந்து நம்ம பிரகாஷ்னா இப்படி டீசெண்டா பேசுறோம் அப்படியே விட்டாச்சு. இல்லைன்னா அன்னைக்கு ஒரு நம்ம மனசு கஷ்டப்பட்டு நம்ம நம்பி இருக்க வேல்பாரி சொன்னவனாயுமே அவன் வாயில இருந்து இப்படி வார்த்தைகள் வருது அப்படின்னு எல்லாம் என்ன தெரிஞ்சு திட்டி இருப்பீங்க. அந்த வகையில அந்த தப்பிச்சுட்டேன், அவ்வளவுதான். இல்ல பிரகாஷ், நான் இதுல அந்த நோட்டீஸ்ல ஹாப்பி நியூ இயர்னு டபுள் டைம் சொல்லியிருந்தான். டேய் நீ என்ன நியூஸ் சொல்ல வந்திருக்க, கன்வே பண்ண வந்திருக்க, எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணுவேன். அதுவும் சரி விடுங்க, இதை பத்தி பேசினா நாளைக்கு ஸ்பேஸ் தம்ப்நெயிலே இப்படிதான் இருக்க போகுது. விடாமுயற்சி ரேண்ட் அப்படிதான் இருக்கு. பாவம், எனக்கும் என்ன பண்றது. இல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமே என்னன்னா, பாசிட்டிவ் வைப்லயே இருக்கிற ஒரு ஆளு மனுஷன் பிரகாஷ் ப்ரோ. நான் பார்த்த வரைக்குமே அவரே இந்த அளவுக்கு வந்தானா அவர் மாதிரி ஆக்கி விட்டானுங்களே அப்படின்றதுதான். அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் அப்படின்ற மாதிரி. நான்லாம் அந்த ஒரு போஸ்ட் வந்த நேரத்துக்கு தனியா பாத்தீங்கன்னா கிட்ட வாழ்க்கையில நான் நிறைய திட்டினேன். நல்ல வேலை ஸ்பேஸ் இல்லை அன்னைக்கு, நிஜமா அதான் நல்லது. இல்ல ஆக்சுவலா நீ ஸ்பேஸ் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாரும் அவங்க வெண்ட் அவுட் பண்ணி முடிச்சிருப்பாங்க. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இல்ல ஒரு சாதாரண ஒரு மளிகை கடை வச்சு நடத்துறவனுக்கு கூட அந்த வரவு செலவு எழுதுறதுக்கு எப்ப என்னன்னு கூட சில மாதிரி யோசிப்பாங்க. இவன் கார்பரேட் நிறுவனம் வச்சு நடத்துறான். எந்த டைமுக்கு என்ன சொன்னா நடக்கும், இது எத்தனை பேர் உணர்ச்சி சம்பந்தப்பட்டது, எப்போ இதா இருப்பாங்கன்னு ஒரு சிந்தனையே இல்லாம இவன் இப்படி சொல்றான் அப்படின்னா
இவன்லாம் படம் எடுக்கிறதுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாதவங்க. அதனால விடாமுயற்சி வராம போறதே எவ்வளவோ நல்லது. பிரகாஷ் சொன்ன மாதிரி வந்து அது இன்னும் அசிங்கப்படுறதுக்கு வராம இருக்கிறது எவ்வளவோ நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கோ அமேசான் பிரைமுக்கோ ஒரு 300 கோடி 250 கோடி கொடுத்து அவனும் காசு பார்த்து ஃபேன்ஸையும் சந்தோஷப்பட்டிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது என்னோட பர்சனல் எனக்கு ஒரே ஒரு கேள்வி ப்ரோ உங்ககிட்ட. ஹலோ என்கிட்ட சொல்லுங்க சொல்லுங்க. இல்லை ப்ரோ, இப்போ நான் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த வரலாறு படம் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அஜித் இன்வால்வ் ஆகி நிறைய அந்த ப்ராப்ளம்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறாரு இல்லைங்களா? ஏன்னா அந்த டைம்ல எனக்கு தெரியல. இல்ல பண்ணாரு அதனாலதான் இல்ல பண்ணனாலதான் அவர் வந்து வாழ்க்கையில நிறைய இழந்தாரு. அதாவது அவர் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண போய் இழந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம வேலை வந்து நடிக்க வந்தோம், நம்ம நடிச்சது காசை ஃபுல்லா நம்ம இவங்களுக்கு நல்லது பண்றோம், நம்ம படம் ரிலீஸ் ஆகணும் நம்ம சலுகை பண்றோம், அப்படி போய் நம்ம நிறைய இழந்துட்டோம். அதுல நிறைய துரோகத்தையும் பார்த்தாச்சு. அதுவும் இப்ப நம்ம சில பல துரோகம் சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துருச்சு அவருக்கு. அதனாலதான் அவர் வந்து ஒரு கட்டத்துல நம்ம எதுவுமே வேணாம், நம்ம சவகாசமே வேணாம், படம் நடிக்கிறோமா சம்பளம் வாங்குறோம் போறோமா அவன் படம் அவன் ஆச்சு நமக்கு தேவையில்லை அப்படின்னு அவர் ஒதுங்க ஆரம்பிச்சு அந்த பேர்ல. அப்படியுமே இந்த படத்துக்கு அவர் ஏகப்பட்ட முயற்சி பண்ணாருதான். அவர் மேல குறை சொல்ல கோவம் வரும். ஃபர்ஸ்ட் என்னடா போட ஒரு நடிகனுக்கு என்ன தேவையாது இல்லாம போச்சுன்னு கோவம் வரும். ஆனா அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி யோசிச்சு பார்த்தா இவரோட முயற்சி எல்லாம் இருக்கு. என்ன பண்றது, அவன் வந்து பண்ணி விட்டான். ஒரு எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு பீரியட்ல நினைச்சது உண்டு எப்படின்னா இப்பா இவர் வந்து நல்லா இவர் படங்கள் வருது, ஒரு கார்பரேட் படம் எடுத்தா எப்படி இருக்கும், பயங்கரமா வந்து ஒரு இது கொண்டு நிப்பாட்டி இருந்து ஒரு ரிலீஸ் பண்ணுவாங்க. பில்லாட்டுன்னு ஒருத்தன் வந்தான் உள்ள, அவன் படத்தை ரிலீஸ் பண்ண தெரியாம ஆஸ்கார் பிலிம்ஸ் எடுத்துட்டு போனான். அவன் என்னன்னா ஆடி லஞ்ச் கூட போஸ்ட் ஓட்டாம 2 நாள் கழிச்சு போஸ்ட் ஓட்டினா அவன் ஒருத்தன். அவன் அப்படி போச்சு இந்த கார்பரேட்ல முதல்ல போனது. சரி அதுக்கப்புறம் லைக்கா இத்தனை பேர் எடுத்துட்டான், லைக்கா ரஜினி கமல் எடுத்துட்டான், விஜய் பத்தி ஒரு படம் எடுத்துட்டான், ஏகப்பட்ட பத்தி எடுத்துட்டான், இப்ப பொன்னியின் செல்வன் எடுக்கிறான், இப்ப லைக்கா வந்து உள்ள பூந்திருக்காயா. அப்ப கண்டிப்பா வந்து ஓவர்சீஸ்ல இருந்து எல்லா வகையிலையும் வந்து இவர் வந்து பூம் பண்ண போறான், பயங்கரமா என்னமோ பண்ண போறான். சரி ரைட், ஏதோ ஒரு காலகட்டத்துல இவர் வந்து ஏதோ ஒரு மார்க்கெட்டுங்கிறத உண்மையா பார்க்கட்டும், நடுவில் சிவாங்கிறவனுக்கு வந்து நம்ம வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டே போயிருச்சு, கிட்டத்தட்ட அவுட் சைட் தமிழ்நாடே மார்க்கெட்டை வந்து கிட்டத்தட்ட சரிச்சு விட்டான். அது உண்மைதானே, அது யார் எப்படி என்ன திட்டினாலும் சரி கிட்டத்தட்ட ஒருத்தர் வந்து சதைச்சே விட்டாங்க விட ஒரு கேங் நடந்துச்சு. அப்போ வந்து லைக்கா உள்ள வந்து நமக்கு ஒரு ஓவர்சீஸ் மார்க்கெட் அவுட் சைட் டிஎன் மார்க்கெட்டா நம்ம கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு நினைச்சா டிஎன் மார்க்கெட்டே காலி பண்ற அளவுக்கு படத்தை வந்து 9 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இப்படி ஒரு ட்ரைலர் லான்ச் வந்து ட்ரைலர் அன்னைக்கு லான்ச்சுங்கிற மாதிரி பிளான் பண்ற இடத்துல வந்து இப்படி ஒரு செய்தி தூங்கிட்டேன்னா இல்ல ப்ரோ, நான் ரஜினி படம் இப்படி இருந்திருப்பாங்களா இவ்வளவு கேர்லெஸ் இருந்துட்டாங்களே, ரஜினிக்குமே இருந்துட்டாங்களே. லால் சலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிடில வரலங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம். இது வரைக்கும் எந்த படத்தையும் நடந்துருக்கா நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. நான் சொன்னா இண்டஸ்ட்ரியில இருந்து சொல்லக்கூடாது, நானு ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்து அது அவங்க கூட க்ளோஸ்ல இருந்து சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். சந்திரமிகிட்டுன்னு ஒரு படம், அந்த படத்துல 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் காணான்னு சொல்லி பி வாசு பேட்டி கொடுக்குறாரு. 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் காணான்னு பேட்டி கொடுக்குறாரு. யாரு? அந்த படத்தோட டேரக்டர், அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் லைக்கா. லால் சலாம் படத்துல வந்து ஃபுட்டேஜ் காணான்னு சொல்லி நியூஸ் வருது. யார் ப்ரொடியூசரு? லைக்கா. ஒரு சூப்பர் ஸ்டார் படம் உங்களுக்கு நம்பி கால்ஷீட் கொடுக்குறாரு, அந்த படத்தோட ஃபுட்டேஜ் காணான்னு சொல்லி வருது. எங்க எப்படி அது எப்படி ஒரே நிறுவனத்துக்கு மட்டும் இப்படி வரும்? இப்ப அது வேட்டையன்ல வந்து ரஜினி வந்து முதல்ல ரஜினி எத்தனை 40 வருஷம் வச்சு ஃபீல்டு வந்து 50 வருஷம், அடுத்த வருஷம் 50 வருஷத்துல அவருடைய படம் வந்து முதல்ல பினான்சியல் லெவல்ல ஷூட்டிங் நிப்பாட்டின படங்கிறது வேட்டையன் மட்டும் தான். 50 வருஷத்துல அவர் பீக்ல இருக்கிறாரு. 30 வருஷம் அடுத்த வருஷம் சொல்லிட்டீங்க, நாங்க வந்து அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் 2025 பிறந்ததே ஞாபகம் இல்லாம இருக்கு. அதனால சார் இந்த வருஷம் 2025 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏங்க இது பழக்க தோசைங்க. அதாவது இப்ப இன்னமும் கையெழுத்து போடும்போது 2024 போடுவோம்ல, நான் டெய்லி கையெழுத்து போடுவேன். இந்த எனக்கு 3-4 நாள் ஆகும் இந்த தேதி மாத்துறதுக்கு. நான் பாட்டு இன்னமும் அதை எழுதிட்டே 2/1/2024 போட்டுருவேன். இப்ப நான் இன்னும் எனக்கு ஒரு 4 நாள் ஆகும். இல்ல நீ ஃப்ளோவை கண்டினியூ பண்ணு, இது மேட்டர் இல்ல. என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ ஆமால, என்ன சொல்ல வந்தேன்? ரஜினி வேட்டையன் படமே 50 வருஷம் ஃபீல்டுல அவர் கேரியர்ல வேட்டையன் படமே வந்து பினான்சியல் லெவலால ஷூட்டிங் போக முடியாம போன படம் இதுதான். அப்போ வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சூப்பர் ஸ்டார் ஹேண்டில் பண்ண முடியல, ஓகேவா? சூப்பர் ஸ்டார் படத்தை ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு ராகவா லாரன்ஸ் படத்தை ஹேண்டில் பண்ண முடியல. இப்படி ரெண்டு எக்ஸ்ட்ரீம் படத்தையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அப்படி கட்டத்துல பார்த்தீங்கன்னா இப்ப கட்டத்துல ஒரு பெரிய நடிகர் அவர் இப்ப இருக்கிற டாப் டயர் 2ல 2 பேர் இருக்காங்க. அப்படின்னா டாப் 2ல இப்ப அஜித் விஜய் தான். இப்ப விஜய் இப்போ உள்ள பேர்ல விஜய் 1, அஜித் மார்க்கெட் ஃபேன்ஸ் வைஸ் 2ன்னு வச்சுக்கங்களேன். அப்படி உங்களுக்கு டாப் டயர் 2ல இருக்க அந்த டயர் 1ல இருக்க 2 பேர் படங்களை நீங்க வந்து ஒருத்தரோட படத்தை ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அவங்க படத்தை உங்களுக்கு ரிலீஸ் பண்ண முடியல. அப்புறம் நீங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேங்க் ட்ரிப்ஸ் ஆனா என்ன, ஆகாட்டி என்ன, இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வீணா போய் திரும்பி ரிட்டர்ன் போனா என்ன, போகாட்டி என்ன, இப்படிதான் எல்லாத்துக்கும் தோணும்.
எல்லாத்துக்கும் தோணும் இந்த படம். நீ அண்ணா ஆனா பொன்னியின் செல்வன் வந்துட்டு கரெக்டா பண்ணாங்க. ஆனா அது காரணம் மணிரத்னம்ல, அது மட்டும் அதான் சொல்றேன், அது ப்ராப்பரா அவர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க. காப்பி பேஸ்ல அவர் இல்லைன்னா அவ்வளவுதான். அது அவருக்காக தான் எல்லாரும் கால்சி கொடுத்து எல்லாரும் ஒரே இடத்துல அடிச்சு கொடுத்து அந்த ஒரு ரெக்கார்ட் பீரியட்ல 126 நாள்ல ஒரு படத்தை 2 பாட்டுக்குமான ஷூட்டிங் முடிக்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரண விஷயம் இல்லை. அவங்க 3 வருஷம் 4 வருஷம் ஷூட்டிங் போற பீரியட்ல, எப்படி ஒரு வரலாற்று சப்ஜெக்ட்னா 3 வருஷம் 4 வருஷம் ஷூட்டிங் போற பீரியட்ல ஃபர்ஸ்ட் காப்பி பேஸ்ல மணிரத்னம்ங்கிறனால மட்டும்தான் அது வந்து நடந்துச்சு. ஆனா நான் சொல்றேன் இன்னொன்னு, தமிழ் சினிமாவுக்கு இந்த கோடிகள் அள்ளி கொட்டி 500 கோடி பட்ஜெட் 2.1 நம்பி கொட்டுற ஒரு ப்ரொடியூசரா வந்தாங்க. இது மாதிரி வந்து 250 கோடி 300 கோடி பட்ஜெட் பொன்னியின் செல்வன் வராங்க. அதாவது அதெல்லாம் வந்து சினிமா, நான் அதான் சொல்றேன், அவங்களுடைய வந்து இந்த சினிமா மேல உள்ள ஆர்வங்கிறது கொட்டுறதெல்லாம் வந்து பயங்கரம். பணம் கொட்டினதெல்லாம் பயங்கரம். அதுதான் ஆபத்து. ஒரே இடத்துல 8 படம், ஒரே இடத்துல 7 படம், இதுதான் ஆபத்து. இப்படி தயாரிச்ச படங்கள் நம்ம ஏகப்பட்ட படம் உதாரணம் சொன்னோம். கட்ட இடத்துல லைக்காவும் அப்படிதான். நம்ம போன வாட்டி ஒரு மாசம் முன்னாடி பேசணும் லைக்காவோட இந்த லைன் அப்லாம். இப்படி ஒரே இடத்துல பண்றதுனால இவ்வளவு சிக்கல். சின்ன பட்ஜெட்ல எடுக்கிறவங்களுக்கு அதே பிரச்சனை தான். ஒரே இடத்துல ஒரு இவ்வளவு படங்கள் எடுக்கும்போது வர சிக்கல்கள் தான். ஏன்னா நீங்க ஒரு 4-5 பிசினஸ் பண்றீங்க, அந்த 4-5 பிசினஸ்ல வந்து ஒரே இடத்துல எல்லாரும் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு அடி வாங்கி வச்சுக்கோங்க, மொத்தம் அடி வாங்கிடும். இப்போ அப்படிதான் அவங்களுக்கு யூகேல அவங்க பிசினஸ் அடி வாங்கி, ஏற்கனவே சிம்மு சொன்னோம் நம்ம, அந்த லைக்கா மொபைல்ஸ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த சிம் அடி வாங்கி அந்த பிசினஸ் போய், அதுக்கப்புறம் இப்போ யூகே போயிட்டு அந்த பிசினஸ் போய், இப்போ சினிமாலையும் மொத்தமா அடி வாங்கி என்னமோ போங்க. எனக்கு என்னன்னா ஒரு ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் இருக்குல்ல, நான் என்ன சொல்றேன், படம் ஃபிளாப் ஹிட் எல்லாம் அடுத்த விஷயம், அதான் நமக்கு தேவையே இல்லை. நம்ம படம் பார்த்து ரிலீஸ் ஆகிறோமா பாக்குறோமா அவ்வளவுதான் நம்மளோட பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் எமோஷன்ங்கிறது. ஆனா அதை கூட திருப்தி பண்ண முடியலனால என்ன இருக்குன்னு தான் கேட்கறேன். ஒரு ட்ரைலர், ஆனா அதே வேணா படம் தான் போஸ்ட் போன முடிஞ்சு போச்சு, அதை நாளைக்கு ரிலீஸ் பண்ணு அந்த அனௌன்ஸ்மெண்ட் இல்லையா, 31 காலையிலே போட்டு போ, காலையில ஒரு 5 மணிக்கு போடு, 6 மணிக்கு போடு, 9 மணிக்கு போடு, அட பீக் டைம்ல 11 மணிக்கு அது கூட போட்டு அவன் பாப்பான் 2 மணி நேரம் பழமா போயிட்டு அவன் சரி போய் தொலைப்பா நியூ இயர் கொண்டாடுவோம் போய் சாயங்காலத்துக்கு மேல வைப் மாறி மைண்ட் மாறி இருக்கும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கப்பட்டு துயரப்பட்டு அந்த இதுல போயிட்டே இருக்கலாம். 10-40 கிளப்பி விட்டு மனுஷனை தூக்கத்தை எடுத்து விட்டு அவன் புலம்ப விட்டு நியூ இயர் கொண்டாட விடாம பண்ணி என்னமோ ஏழை இழுத்து சரி ரைட் போங்க நீங்க பேசுங்க கேட்போம். விடுங்கண்ணே விடுங்கண்ணே விடுங்க விடுங்க விடுங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்துல ஆக்டர் சேலரி மட்டும் 600-700 கோடி போகும் போல ப்ரோ. எல்லாரும் பெருமை பெரிய படம் பெரிய ஸ்டார்ஸ். அவங்களுக்கு சொல்றீங்க லைக்கா சொல்றீங்களா? ஆமா பெரிய பெரிய ஸ்டார்ஸ். அவங்க பெரிய இல்ல அதான் சொல்றாங்க. ஒரே நேரத்துல நீங்க வந்து பொன்னியின் செல்வனையும் எடுக்கிறீங்க, வேட்டையனையும் எடுக்கிறீங்க, லால் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணி ரஜினி கூட 3 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க அந்த டான் டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி இருக்கிறாருல, அவர் கூட பிளான் பண்ணாங்க அந்த படத்தை. ஒரே இடத்துல ரஜினிக்கு 3 படம் கமிட் பண்றாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ரஜினிக்கு சம்பளம் வந்து உதாரணமா வந்து சூப்பர் ஸ்டார்னா ஒரு 150 கோடியில இருந்து 200 கோடி வச்சுக்கங்களேன். ஒரு 3 படம் கமிட் பண்ண என்னாச்சு, இப்போ இவருக்கு ஏகேக்கு 125 160 வரைக்கும் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. விடாமச்சு ஃபர்ஸ்ட்லேயே மொத்தமாக கொடுத்துட்றாங்கன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் படம் தயாரிக்கும் போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்கல் இருக்குங்க. கடைசி ஃபினான்சியல் வந்து மற்ற உங்களுக்கு பிசினஸ் அங்கே அடிபடும், இங்கே உங்களுக்கு இழுக்க முடியல, படத்தை முடிக்க முடியல. இப்போ பாருங்க, இந்த ஒரு படத்தை வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க போன படம் இந்தியன் டூல வந்த பிரச்சனையை கேட்குறாங்க, அந்த படத்தை ஒரு நஷ்டத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா இந்த படத்தை பிசினஸ் எப்படி பண்றீங்க, இது பண்ணிட்டு இழுக்க ஓடுதல்ல உங்களுக்கு இந்தியன் டூ பிசினஸ் நஷ்டம் ஓடுது. அதுக்கு மாதிரி லால் சலாம் நஷ்டம் கேட்கறாங்க. அந்த படத்தினால இந்த படத்தை வாங்கி சொல்லி ரெட் ஜெயின் மிஸ் உள்ள வந்து ரெட் ஜெயின் மிஸ் கொஞ்சம் இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி திரும்ப ரெட் ஜெயின் மிஸ் போய் நிக்க வேண்டியதா இருக்குங்க. ஒருத்தவங்க ஒரு தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஹெல்ப் பண்ணி கொடுத்தப்ப என்ன பண்ணணும், அந்த படத்தை வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அடுத்த பிசினஸ் போகும். அப்புறம் இப்போ வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூ வேற. இப்போ ஒரு படம் நீங்க இது எந்த அளவுக்கு அக்யூரேசி இல்லைங்கன்னா விட்டுருங்க. ஆனா அந்த நியூஸ் வந்து ரிலீஸ் சமயத்துல வருதுன்னு வச்சுங்களேன், அப்ப யார் மேல தப்பு? ஒரு 70 லட்சமோ 30 லட்சமோ 40 லட்சமோ ஒருத்தவங்க கேட்கும் போது படத்தோட ஆரம்பம் இந்த படம் தான் நீங்க ரீமேக் பண்ண போறீங்க முடியாதுன்னா அந்த படத்தை வாங்குறது தான் சாதாரண தயாரிப்பாளர் பண்ற வேலை. இத்தனைக்கு நீங்க கார்பரேட்னா அதுக்கு மேல 100 மடங்கு அந்த வேலையை பண்ணிருக்கணும், 100 மடங்கு ஃபாஸ்டா பண்ணிருக்கணும். அதுதான் கார்பரேட்டோட வேலை. ஏன்னா அவங்க அதுல கணக்கு இல்லாம ஆரம்பிக்கவே மாட்டாங்க படத்தை. கணக்கு அந்த ரைட்ஸ் வாங்காம கார்பரேட் ஆரம்பிக்கவே மாட்டாங்க. எந்த அவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேப்பர்ஸ் ஆன் பேப்பர்ஸ் தான் கார்பரேட். ஆனா அப்படி கார்பரேட்டுக்கான இலக்கணத்தையே உடச்சாச்சிங்க. அப்படி ஒரு வேலை ரைட்ஸ் வாங்கல அப்படின்னா அது ஒரு இஷ்யூ. அப்படின்னா இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய இது, இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றது இது? அதான் ப்ரோ ஆக்சுவலி அப்போ ப்ரீ பிளான்ல இந்த சாங்லயும் மென்ஷன் பண்ணாம விட்டுருக்கானுங்களா? இல்ல 2 பேர் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க தெரியல. இல்ல சாங்லயே நம்ம மென்ஷன் பண்ணாம இருந்ததுல பொங்கல் முன்னாடி 27ஆம் தேதி வச்சுங்க சாங் ரிலீஸ் ஆனது. அதுக்கு போஸ்ட் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சா, அப்பயே வச்சு போட்டு போகலாம்ல. அவன் இன்னைக்கு ஒரு 10 படம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அன்னைக்கு ஒரு 10 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஒரு 9 படம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களாம் சின்ன பட்ஜெட் படங்கள், அவங்க படம் ரெடியா இருக்கும். ஆனா அந்த RR ஒர்க், சென்சாருக்கு அனுப்புறது, சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறது, ப்ரொமோஷன் பண்றது, இப்போ அந்த ஆடி லான்ச் பாருங்க, நாளைக்கு ஆடி லான்ச். எந்த படத்துக்கு ஆடி லான்ச்? சொல்லுங்க பாருங்க, நாளைக்கு எந்த படம் ஆடி லான்ச்? நேசிப்பா ஆடி லான்ச். அடுத்து காதலிக்கு நேரம் இல்லைக்கு இது ஈவெண்ட். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த 2 நாள்ல அவங்க எல்லாம் இவ்வளோத்தையும் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாம் ஒரு அவங்களுக்கே ஒரு ப்ரெஷரை கொடுக்குற மாதிரி.
இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க? அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு பிளான் பண்ணிட்டீங்களா? படம் வருமா வரான்னு உங்களுக்கு குழப்பம் வந்துருச்சு. அப்போ அப்பயே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொன்னா அவன் 4 நாளைக்கு முன்னாடி ஒர்க் ஆரம்பிச்சிருப்பான்ல. எத்தனை சின்ன பட்ஜெட் ஏதோ போயிட்டு போகுது. அதாவது கெட்டதுலயே ஒரு நல்லதுன்னா இந்த ஒன்று நல்லதுதான். அவ்வளவுதான். ஒரு 9 சின்ன பட்ஜெட் படங்கள் அது ஒரு 6-7 லட்சம் ரிலீஸ் ஆயிரும். அவ்வளவுதான் ப்ரோ. ஆனா விகடன்ல சுகுமார் வந்து ஏதோ ப்ரோக்கு இந்த ஸ்பீக்கர் போடுங்க ப்ரோ. ஓவர்சீஸ் சென்சார் இஷ்யூனாலதான் ஆனா வந்து படம் பிரகாஷ் டிலே ப்ரோ நீங்க ஆயிடுச்சுங்க சொன்னது ஏங்க. கரெக்ட். இல்ல ஓவர்சி சென்சார்லாம் வந்து உண்மையா சொல்றேன், பச்சை புள்ள அழுகுங்கிற உப்பு சப்பானி காரணம். அதெல்லாம் காரணமே கிடையாது. ஓவர்சி சென்சார்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இங்க தமிழ்நாட்டு சென்சாருக்கு அனுப்பி வச்சு படம் வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு. புஷ்பாலாம் அவ்வளவுதான். 3 நாளைக்கு முன்னாடி தானே ப்ரோ சென்சார் 2 ஆனது நாளைக்கு முன்னாடி ஓடிடிலாம். ஆச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆச்சுங்க அந்த படம். இதெல்லாம் அதெல்லாம் உப்பு சப்பானி காரணம். ஓகே. இல்ல இவனுங்க சாங்குக்கு ஒரு போஸ்டர் விட்டானுங்களா நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கே வந்து இல்ல போட்டீங்கன்னா வந்துட்டாரு பண்ணிடலாம். சுகுமார். இல்ல சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. அவர் எமோஜி போட்டுருவாரு. அப்புறம் எமோஜி மட்டுமே போட்டுட்டு இருப்பாரு. அவர் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சுகுமார் ப்ரோ நீங்க பேசுங்க, நான் பேசிட்டேன். ப்ரோ நான் சொல்ல வந்து சொல்லிட்டுமா? இல்ல பிரகாஷ் அவர் ப்ரோ ஒரே கேம் ஒரு டெவலப்பர் ஒரே சொல்லிட்டாரு அந்த ஆக்சுவலா. குமாரன் மட்டும் சொல்றேன்ட்டாரு. நம்ம முன்னாடி பேச வந்து விட்டுட்டேன். பிரதர் சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க, அப்புறம் சுகுமார் ப்ரோ பேசட்டும். ப்ரோ இல்ல இப்ப ஆக்சுவலா இதுவே விடாம தீபாவளிக்கு வர வேண்டியதானே. இப்ப ஒரு பொங்கலுக்கு வந்துச்சு. இப்ப மறுபடியும் இஷ்யூ எல்லாம் ஷார்ட் பண்ணி மறுபடியும் ஃபெஸ்டிவல் ரேட் தான் வேணும்னு சொல்லி ஏப்ரல் 10க்கு வந்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன். அப்புறம் ஒரு ஏப்ரல் 10க்கு வர வாய்ப்பே இல்ல. இல்ல உதாரணம் ஏப்ரல் 10 வருதுன்னு கொண்டுறான் வச்சுக்கலேன். அவனே. ஐயோ அப்படி வன்முறை கையில் இருக்காங்க. பிய அடிப்போம். இல்ல மறுபடியும் எங்களுக்கு ஃபெஸ்டிவல் டேட் ப்ரோ தான் நீங்க வேணும்னு தானே சொல்லி சொன்னீங்க மறுபடியும் ஏப்ரல் 14th வந்து சன் டிவில போடுவாங்கன்னு சொன்னீங்களா ப்ரோ நீங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிரகாஷ் ப்ரோ? ஆனா ஆமாங்க, அதுக்கு தாங்க படத்தை பொங்கலுக்கு அவங்க வேணும்னு கேட்டது. லைக்கா போட்டு இப்ப முன்னாடியே சொல்ல மைத்ரி மெம்பர்ஸ் ரிலீஸ் பண்ற போயிருந்த ஒரு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. 3 தடவை நடந்துச்சு பேச்சுவார்த்தை. அப்ப 3 தடவையுமே இவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ் பணத்தை கேட்பாங்க. இந்த ஜனவரிக்குள்ள படம் போட்டு அவங்களுக்கு பிப்ரவரி மார்ச்ல அவங்க வந்து ஸ்ட்ரீம் பண்ணி ஆகணுமா, ஏப்ரல்ல வந்து சன் டிவில போட்டு ஆகணுமா, அது ஒரு பெரிய குழப்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசிதான் அவங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து மைத்ரி மெம்பர்ஸ் எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி அவங்களை அப்படியே விடாப்படியே எங்களுக்கு சங்கராந்தி தான் வேணும்னு அவர் வந்து விடாப்படியா நின்று போதும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு கடைசியில அஜித் மூலமாவே அவர் வந்து சரி இவங்கள சொல்றாங்க, அவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்க. கட்ட கடைசி அதாவது இத்தனை நாள் அது எதுவும் பார்க்காம இருந்தவர் கட்ட கடைசி அவங்க எவ்வளோ சொல்றாங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போட்டோம், அவங்க நம்ம பாத்துக்கலாம், வேற என்ன இருக்கும் பாத்துக்கலாம், அவங்க கண்டிப்பா முடிச்சு கொடுத்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கெட்டப்ல போட்டு வேகமா படத்தை முடிச்சுட்டு ரேஸுக்கு போக அந்த ரேஸுக்கு போற ட்ரைனிங் வச்சுட்டாரு அந்த பீரியட்ல. இதை போட்டு டக்குன்னு இந்த பேட்ச் ஒர்க் முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி சாங்கை முடிச்சு கொடுத்து சாங்ல மாட்டேஜே எடுத்தாங்க. அது சில பேர் பேசுற மொமெண்ட்லாம் இருக்கு, டப்பிங் பேசுறதெல்லாம் அந்த இதுக்கு அங்கேயே டப்பிங் பேசி முடிச்சு. அதாவது அங்க ஷூட்டிங் எடுத்ததை கொண்டு அன்னைக்கே டப்பிங் பேசி நான் கிளியர் பண்ணிட்டு போறேன்ப்பா, நீங்க படத்தை வேகமா ரிலீஸ் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு அவர். ஒட்டு மொத்தமா எல்லா அவரோட வேலைகள்லாம் கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கிட்டு இந்த படத்தை முடிச்சு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாம் பாட்டை ஷூட் பண்ணது இல்லாம அங்கேயே டப்பிங் பேசின டப்பிங்கே சொல்லி முடிச்சு கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த திரிஷா வந்து ஒரு பர்சன் ஒன்று இருந்துச்சு, திரிஷா இந்த ஓம் பிரகாஷ் கூட தனியா ஒரு போட்டுருப்பாரு ஷூட் ப்ராப்னு, அது ஒரு நாள் ஷூட் பண்ணாங்க. அதுக்கும் வந்து ஷூட் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு போனாரு. இப்படி அவரோட எஃபர்ட் ஃபுல்லா போட்டு முடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க நம்பிக்கையில் அவரும் நம்பினாரு. அப்படினாதான் அவர் நம்பிதான் நியூ இயர்க்கு சிங்கப்பூர் போனார். அந்த படம் எல்லாம் ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு போனாரு. 31ஆம் தேதி அங்க போகும்போது தான் அவருக்கே சொல்றாங்க செய்தி. செய்தி சொல்லிட்டு தான் இங்க ரிலீஸ் பண்றாங்க, நியூஸ் போடுறாங்க. ஆனா அப்பதான் சொல்றாங்க அவர் இங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற நம்பிக்கையில் தான் அவர் நியூ இயர் செலிப்ரேஷன் போறாரு சிங்கப்பூர். கிட்டத்தட்ட நம்ம சைடு வர நியூஸ் எல்லாமே வந்து நீங்க நைட்டு ட்ரெய்லர்ப்பா 10ஆம் தேதி படம் யார் எந்த நியூஸ் சொன்னாலும் நம்பாதீங்க, இப்படிதான் இருந்துச்சு. அவரே அப்படி நம்பிதான் போயிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆனா எல்லாருமே அவரை குறை சொல்றாங்க. அதுங்க சொல்லி நம்ம எல்லாருமே அவரை குறை சொல்றாங்க. அவரு வந்து அவர் இன்வால்வ் ஆயிருந்தா கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணுவாரு அதான் எனக்கே தெரியல. இல்ல அவர் இன்வால்வ் ஆகி தான் படத்தை ஷூட்டிங் முடிச்சு கொடுத்தாரு. இல்லைன்னா ஒரு விஷயம் என்ன பண்ணிருக்க முடியாது. ஆனா எனக்கு என்னன்னா இது வந்து நியூஸ் கேட்ட அடுத்த நிமிஷம் கோவம் வரும்ல, அவர் மேல தப்பு இவர் மேல தப்பு அவர் மேல தப்பு இப்படி பண்ணிருக்கணும் அப்படி பண்ணிருக்கணும். ஆனா அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி எல்லாம் வந்து வேற வழி இல்லை. அதெல்லாம் வந்து ஆதங்கம் தான். அது வந்து எப்படின்னா எப்பவுமே ரொம்ப பிடிச்சவங்க மேல திட்டுற ஆதங்கம் நினைச்சு எடுத்துட்டு போயிட வேண்டியதான், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் மேல இருக்க இதுதான் அன்புனால ஆரம்பத்துல அந்த கோவம் இருக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க அவங்களே, ஓகே இதுக்கு பின்னாடி எவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இதுலதான் நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமே அந்த திட்டினவங்களை பார்த்தேன் எதுக்கு திட்டுறாங்கன்னு. அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்க கோவப்படுத்திட்டேன் சாரி அந்த மாதிரிலாம் அவங்களே பார்க்க பிடிச்சிச்சு. அதான் அஜித் ஃபேன்ஸ். அதனாலதான் அவரு இந்த உயரத்துல இருக்காரு. இல்ல ப்ரோ அது 2 வருஷத்தோட எமோஷன்ஸ். அது 2 வருஷம் மட்டும் இல்ல, நிறைய முறை அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி டிசப்பாயின்மென்ட் இருக்குல்ல. இல்ல ஆக்சுவலி அந்த எமோஷன்ஸ் எப்படி கன்வே பண்ணனும் தெரியாம நிறைய பேர் பண்றாங்க. அஜித் சார் ஃபேன்ஸ் விடாமுயற்சி ஷூட்டிங் இந்த மாதிரி டிலே ஆகுது ஷெட்யூல் அதை விட்டுட்டாங்க. ஜிபிவி மேல தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜிபிவியே வரட்டும் பொங்கலுக்கு தான் ஃபெஸ்டிவல் மூவின்னு. அதுக்கப்புறம் சரி இதோட டீசர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு குவாலிட்டி எல்லாம் பார்த்துட்டு ஓகே இது வரட்டும், ஜிபி எப்போ வந்தாலுமே ஹிட் அடிக்கும், இது வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்ல வந்தா இது பண்ணணும்னு அவங்க மைண்ட் செட்டே மாத்திட்டு ஃபுல்லாவே ஃபோக்கஸ் இதுல தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது அன்பார்ச்சுனேட்டா அப்படி நடந்துச்சு. ஓகே நம்ம கடந்து போவோம். ஆக்சுவலி இதுல ஜிபின்னு ஒரு படம் முடிச்சிருக்கு. இல்லாட்டா இன்னும் 2-3 வருஷம் ஆயிரும் அடுத்த படம் வர்றதுக்கு. அது வரையா மறந்துட்டு அடுத்ததான் இல்ல இதுதான் உண்மை. எப்படின்னா வந்து
இதுல எனக்கு இது என்னன்னா பாசிட்டிவா தான் தெரியுது. ஏன்னா இல்ல ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன். லைக்கா மேல அந்த நம்பிக்கை இல்லாம தான் நடுவில் வந்து படம் வந்துடும். இது ஒரு படம் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படத்தோட ஷூட்டிங் அவர் ஆரம்பிச்சது. இல்லைன்னா இப்படி ஆரம்பிக்கவே மாட்டார். ஒரு படம் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த படம் ஆரம்பிச்சது. அந்த இடத்துல லைக்கா மேல இவங்க நம்பிக்கை இல்லை, இவங்க வந்து படத்தை அடுத்த மேற்கொண்டு எடுக்க மாட்டாங்க, நம்ம அடுத்த படத்தை ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த படம் ரிலீஸ் டேட் போட்டு அது போகிற இடத்துல குறுக்க வந்து கௌசிங் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. சுகுமார் ப்ரோ எமோஜி போட ஆரம்பிச்சா எனக்கு வந்து அவர் அது எமோஜி பார்த்தா நமக்கு பேச சொதப்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் அவர் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிடுவோம். சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. அவருக்கும் தொண்டை சரியில்லையா? சுகுமார்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா. ஆமா பரணி எங்க? பரணி லிசனருக்கு போனாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு. மறுபடியும் இருக்காரு வருவாரு. இருக்கேன் இங்கதாங்க இல்ல இருக்காரு. கனெக்டிங்ல காமிக்குது. சுகுமார் அண்ணா என்னண்ணா வாய்ஸ் எல்லாம் எப்படிண்ணா இருக்கு? சுகுமார் ப்ரோ ஃபர்ஸ்ட் பரணிக்கு வந்து இது பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்தது பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குதா? ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ இப்ப மறுபடியும் இல்ல ஏப்ரல்ல வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் சுகுமார் ப்ரோ பேசுறது கேக்குதா? ஸோ பரணி சுகுமார் எல்லாருமே கனெக்டிங்ல தான் இருக்கு. ஈவன் மாவீரன் எல்லாருமே கனெக்டிங்ல தான் ப்ரோ இருக்கு. ஆர்ஜே விஷயம் கனெக்டிங் தான் காட்டுது. ஆமா எல்லாருமே டக்கு டக்குன்னு வெளில போறாங்க, எப்படின்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு கேக்குதா பேசுறது? இல்ல பேசுறது கேக்குது. இப்ப சுகுமார் ப்ரோ இல்லையே. சுகுமார் ப்ரோ ஆமா அவரும் போயிட்டாரு. இப்ப கோஹோஸ்ட் இல்ல கோஹோஸ்ட் இன்வைட் கொடுத்துருக்கேன். இப்ப திரும்ப இப்ப பாருங்களேன், உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுங்க. பரணி எதுவும் காமிக்கல. யாருமே காட்டல ப்ரோ, நம்ம ஆளுங்க யாருமே ஐடியா காமிக்கல. மாவீரன் ப்ரோ இருக்காருல்ல, எங்க அவருங்க அவரை காணா? அவரையும் காணல. அதான் ப்ரோ மாவீரன் விஷால் எல்லாருமே போயிட்ட மாதிரி காட்டுது. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா இப்ப? கேக்குதா ப்ரோ? அப்பா கேக்குது. நீங்க அப்படியே உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்க பரணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க டக்குன்னு நான் எப்படி வெளியே போச்சுனே தெரியல. வெளியே வந்து உள்ள வந்து நிக்கிறேன், போயிடுச்சு. அத கோஹோஸ்ட் உங்களுக்கு வந்துருச்சு, இன்வைட் கொடுத்துட்டேன், அது வந்துருச்சு. அப்படி நீங்க அப்படியே பரணிக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க, ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணுங்க. இதுங்க பரணி இப்பதான் எங்க ப்ரோ மறுபடியும் அவர் வெளில போயிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் பார்ப்போம். சுகுமார் ப்ரோவும் வரலடா, பரணி வரலடா, நிப்பாட்டி பேச நிப்பாட்டி நாளைக்கு பார்த்துக்கோம் பேலன்ஸை. ப்ரோ அவர் கோஹோஸ்ட் தான் ப்ரோ காட்டுது சுகுமார் ப்ரோ. எனக்கும் கோஹோஸ்ட் தான் காட்டுது. சுகுமார் ப்ரோ பேச முடியுதா இல்லைங்களா? எமோஜி போடுங்க, நீங்க அதில் பேச தெரிஞ்சுக்கலாம். சுத்தம் போறாரு. அந்த படம் பரணி உள்ள வந்த மாதிரி காட்டுது ப்ரோ, அக்செப்ட் பண்ண சொல்லுங்க. அதுதான் சுகுமார் ப்ரோ அக்செப்ட் பண்றோம் பரணியை. எனக்கு பக்கத்துல காமிக்கல. எப்போ ஸ்டார்டிங் கொள்ள வரப்போ இப்படி நேரத்தில் கொள்ள வந்துச்சு. ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு, பேசிக்கிட்டு இருக்கட்டும், இவங்க அதுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணிடுவாங்க.
பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்க பிரதர். கேக்குதா? கேக்கு நல்லா சொல்லுங்க. இருக்கீங்களா? நல்லா இருக்கு சொல்லுங்க பிரதர். ரொம்ப நாளா அது வந்து ஸ்பேஸுக்கு வந்த நானு. சொல்லுங்க பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு பிரதர். நான் இங்க பக்கத்துல ஓகே. சுகுமார ப்ரோவுக்கும் இவருக்கும் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன், உட்காந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க வந்து இது பண்ண முடியல, அதனால டக்குனு அதான் வெளியில போயிட்டு வராப்புல சபரியும் சுகுமாரம். தவறு இல்லை போக்கு அவருக்கு. சுகுமார் ப்ரோ உங்களை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு நாங்க மாவீரன் இருந்தாருன்னா அவர் கோவஸ்ட் கொடுத்து அவரை வர வைக்கலாம். மாவீரனையும் காணா. ப்ரோ இல்லாட்டி இப்படி சுகன் கொடுத்து ட்ரை பண்ண போறோம். சுகன் உங்களுக்கு தெரியுங்களா? அதை ஆட் பண்ண முடியுமா? நீங்க அது எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க, நானே பண்றேன். வேணாம், நான் முன்ன பின்னக்கோ ஆனதில்லை. இப்போ உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்திருக்கும், அதை அக்செப்ட் பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ என்ன பிரச்சனை ப்ரோ இது? ஏங்க நீங்க இப்ப காமிக்குது வாய்ஸ் மட்டும் கேக்குது, எங்கங்க? எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல ப்ரோ. நீங்க கோஹோஸ்ட்ல இருக்கீங்க, டக்குனு பரணியை மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க. ப்ரோ என்ன எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல, எந்த பட்டனும் காட்டல, எப்படி வந்து பேசுறேன்னு எனக்கே தெரியல. சரி ரைட் சுகன், உங்களுக்கு காமிக்குதா இந்த ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்ல வந்து பரணி காமிக்குதா? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுறேன் என் சார்பா. ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நியூ இயர் சிறப்பா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் பரணிக்கு போய் சுகன் மட்டும் சொல்லி. சுகன் உங்களுக்கு அந்த ரெக்வெஸ்ட்ல வந்து பரணியோட ரெக்வெஸ்ட் காமிக்குதா? டிபி காமிக்குதா? சுகன் இல்ல எனக்கு எதுவுமே காட்டல. வெளியே போயிடுவாரு. இன்வைட் பண்ணீங்க, இன்வைட் பண்ணல. இன்வைட் பண்ணுங்க, பரணிக்கு இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் டு ஸ்பீக்கர் கொடுங்க. என்ன ப்ரோ படைத்தலைவன் வந்துருமா பொங்கலுக்கு? வாய்ப்பு இருக்கா? தெரியல ப்ரோ, அது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்படி நீங்களும் ஒன் ஆஃப் த அந்த டீம்ல இருக்கீங்களே, அதான் கேட்டேன். அப்படி இல்ல சொல்றேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பொங்கல் பிளான் பண்ணாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, திரும்பி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு தெரிஞ்சிடும் வராங்களா இல்லையான்னு. ஏன் ப்ரோ, என்ன காரணம்? அப்படி இல்ல ப்ரோ, இப்போ எல்லாருமே வந்து பண்ணிட்டாங்கன்னா இப்போ ஒரு 10 படம் வருதுன்னு வச்சுங்களேன், 10 படத்துக்குமே வந்து தியேட்டர் கிடைக்காது. அது அது ஒரு ஏன்னா கேம் சேஞ்சரு, அப்புறம் காதலிக்க நேரம் இல்லை, வணங்கான், இது மூணுத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்கிரீன்ஸ் ஒதுக்கிடுவாங்க. மற்ற படத்துக்கெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஸ் பெருசா கிடைக்கவே கிடைக்காது. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணலாம் வந்து அப்படி அப்போ அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு படம் வெளியே போகுது, விடாமுயற்சி வெளியே போகுது, வெளியே போனவனே வந்துட்டு சரி நம்ம ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருவோம், நம்ம இந்த பொங்கலுக்கு எப்படின்னாலும் வந்துடணும் அப்படின்னு வந்து எல்லாரும் ஆசைப்பட்டு விட்டுறதுதான். அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க நிதானமா யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு தோணும், இது வந்தா சிக்கலும் ஆகும், வந்தா அந்த மாதிரி தான் பேக் வாங்குவாங்க. அவங்க நிறைய கூட பாருங்க, பொங்கலுக்கு வர படம் வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ண படங்கள்லாம் வந்து பெரும்பாலும் எதுவுமே வந்து அவ்வளவு ரெடியா இல்ல. இப்போ ஃபுல் ஃபிளெஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படின்னா வந்துடணும் அப்படின்ற மாதிரி. கேம் சேஞ்சர் வந்து நல்ல ஃபெஸ்டிவல் வைப் தெரியுது. அதனால கேம் சேஞ்சர்லாம் முன்னாடி இருந்த இப்போ பொங்கல் தான் அது பொங்கல் பிளான் பண்ண, அது பொங்கல் டேட் வச்சுட்டு அப்புறம் வந்து அதை சேஞ்ச் பண்ணல அதுக்கப்புறம். அதனால அது அந்த அந்த இதுல இருக்கு. இப்போ வணங்கானு எப்படி சொல்றது, வணங்கானும் ஆல்மோஸ்ட் வந்து பொங்கலுக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு டாக்ல தான் வந்துட்டு அவங்களுமே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நம்ம கேம் சேஞ்சர் ட்ரைலர் பார்க்கும்போது கலர்ஃபுல்லா நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் வைப் இருக்கு. அதனால வந்து டீசன்ட் மூவியா இருக்கும்போது தமிழ்லயே நல்ல ஒரு நல்லா பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. இந்த லாங் ஹாலிடேஸ் 1 வீக் வரனால எனக்கு என்னமோ இல்ல அதுதான் இவ்வளவு பெரிய ஹாலிடே, போன பொங்கல் இவ்வளவு பெரிய ஹாலிடே அந்த மாதிரி ஆகாது. இந்த இவ்வளவு பெரிய ஹாலிடே, இவ்வளவு பெரிய ஒரு 10 நாள் அந்த 10 நாள் லீவ் வந்து ஒரு படம் மிஸ் பண்ணுது அப்படின்னும் போது வந்துட்டு அது முன்னாடியே மிஸ் பண்ணியிருந்தாங்க இல்ல முன்னாடியே வரலன்னு சொல்லி இருந்தாங்கன்னா
அது மத்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய இன்னும் நல்லது, இன்னும் நிறைய நல்லது நடந்திருக்கும். அது காரணம் என்னன்னா, இப்ப லாஸ்ட் மினிட்ல இவங்க வரல அப்படின்னும் போது இந்த இந்த இப்ப கடைசி ஆட் ஆச்சு பாத்தீங்களா, அந்த எல்லா படமும் வந்துட்டு ப்ரெஷர்ல தான் ஆட் பண்ணிருப்பான். அதாவது வேற வழி இல்லை எப்படின்னா வந்துடணும், அந்த டேட் எப்படின்னா பிடிச்சிடணும் அப்படின்னு ஆட் ஆகுறாங்க. இப்போ அது ஆட் ஆகிறனால என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒர்க் பண்ற இப்போ ப்ரொமோஷன்ல இருந்து எண்ட் டு எண்ட் அவங்க எல்லாமே பண்ணணும். இந்த ஒரு 10 நாள் கூட இல்லை, ஒன்று 8 நாள் 7 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு வாரத்துல அவங்க எல்லா வேலையுமே பார்க்கணும். அவங்களுக்கு வந்துட்டு அதுக்குள்ள சென்சார் அனுப்பணும். சென்சார்ல வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஸ்லாட் கிடைக்கணும். அது கிடைச்சி சென்சார் போர்டில் வந்து அவங்க படத்தை வந்து எந்த ஸ்லாட்ல இப்போ எல்லா படமும் சென்சார் போகும். இப்போ இங்க இருக்கிற படம் எல்லா படமும் வந்து சென்சார் போர்டில் பார்த்து அவங்க வந்து அதை வந்து அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அது இவ்வளோ வேலைகளுமே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வேற லாங்குவேஜ்லயுமே ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த லாங்குவேஜுமே அவங்க சென்சார் அனுப்புறோம். இது ஒரு சின்ன ஒர்க்கு கிடையாது. ஒரு வாரம்ன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 கம்மி. அது எவ்வளவு பெரிய சின்ன படமா இருந்தாட்டும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு வந்து அது கம்மி தான். இந்த ஒரு பெரிய படம் வந்துட்டு ஒரு 10 நாள் முன்னாடி இல்ல நாங்க பொங்கல் வரல அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அது இப்போ எல்லா படமும் இப்போ அனௌன்ஸ் பண்ணாமோ ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% வந்து கம்ஃபர்டபுளா வந்திருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணி வந்திருப்பாங்க. இது ஒருத்தர் பண்ற ஒரு இதுவால எல்லாருக்குமே நெருக்கடி ஆகுது. இப்ப சஞ்சய் படம் என்ன ஆகும்? சஞ்சய் டைரக்ட் பண்றாருல, அந்த படம் என்ன ஆகும்? லைக்கா ஷூட்டிங்கே போகாம பல நாள். அது தெரியுது, அதுதான் சொல்றேன்ல, எதுவுமே வந்து அது பத்தி மட்டும் அவங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து இப்படிதான் அப்படின்ட்டு இல்ல வந்து சுமார் எங்க இருக்கீங்க தெரியல. வேற நீங்க பக்கத்துல எங்க டிபியை காணாம திடீர்னு மாவீரன் ப்ரோ இவ்வளவு நேரம் மாவீரன் ப்ரோ இவ்வளவு நேரம் இல்லாம எங்க போனாரு? ஒரு முக்கியமான ஒரு ஆபத் பாந்தவனா எப்பவுமே உதவுவாரு, எங்க போனாருன்னு தெரியல. அதுக்கு நடுவில் அவர் கேள்வி கேட்டார்ல, கேள்வி கேட்ட உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த செந்தில இருந்து இந்த ஆத்து காமெடி பிரபு காமெடி ஒண்ணு இருக்கும்ல, அண்ணே ஏன் 5 பைசா அப்படின்னு கேட்பாருல, அந்த மாதிரி இவர் வந்து இப்ப அந்த அப்டேட் கேட்டோடனே எனக்கு அப்படியே கிட்டத்தட்ட அப்படி தோணுச்சு. ஐயா அப்பா வந்து இளநீ தண்ணி வரல அது வரலன்னு போங்க. இல்ல இன்னைக்கு வந்து சஞ்சய் வேற இவர் வேற மீட் பண்ணிருக்காரு, பிஆர்ஓ வேற மீட் பண்ணிருக்காரு, அப்புறம் ஜெகதீஷ் அவங்கள வேற மீட் பண்ணிருக்காரு. சொல்லிருப்பாரு தயவு ஏங்க அது இன்னைக்கு மீட் பண்ணது இல்லைங்க, அவர் தாங்க அந்த படத்துக்கு பிஆர்ஓ ஸ்டார்டிங்ல இருந்தே. சஞ்சய் படத்துல ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் தான் பிஆர்ஓ. அது பழைய போட்டோ அதே மாதிரி அந்த அதை பத்தி நம்ம கார்த்திக் படத்தோட இல்ல அதுதான் மகாராஜா மீட். அந்த படத்தோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா. அந்த படத்துக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ். சோ அதனால வந்து ஒரு சக்சஸ் மீட்ல மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அது மகாராஜா இதை பத்தி இவரே சொல்லிருக்காரு. நம்ம கார்த்திக் ரேவா பிரதர் வந்து ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்காரு ஒரு தடவை. அவங்க 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்தாங்க. நான் தான் அந்த போட்டோ எடுத்து சொல்லியிருக்காரு ஒரு தடவை. நடுவில் இருந்து எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாரு. அது எடுத்தாலும் ஒரு நம்ம போட்டோ அதுதான் சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா? இது பழைய போட்டோ போட்டு இந்த இடத்துல போட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கே அவர் தான் பிஆர் இருக்கு, சுரேஷ் மீரா தான். நீங்க அட்லி தயாரிக்கிற படங்களுக்கும் சுரேஷ் மீரா தான் திருமண வாழ்க்கைன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு இந்த செந்தில் காமெடி ஞாபகம் இருந்துச்சு. இந்த கவுண்டமணி கட்டுமரக்காரன் அந்த படம் பேரு இல்ல என்ன படம் அது, அந்த ஒரு காமெடி வரும்ல. ஆமா என் 10 பைசா அங்கதானே இருக்கும், அதுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே கேக்குறது. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும், 31 நைட்டு ஒரு 10 மணி மேல இருக்கும். 10 மணியா தெரியல என்ன டைம் எக்ஸாக்டா. அப்பதான் வந்து நல்ல ஒரு இதுல வராரு பிரகாஷ் ப்ரோ. ஆல்ரெடி அவர் அப்செட் வேற விஷயத்துக்காக. ஆனா அப்பதான் ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அவர் எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் டக்குன்னு அப்படியே தலையை தொங்க போட்டவர் தான், பேசவே இல்லை அதுக்கப்புறம் பெருசா. எனக்கே வந்து ரொம்ப, நானும் சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ பேசுங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ வாங்க ப்ரோ, பிரகாஷ் ப்ரோ அப்படி இப்படின்ற. ஆனா போங்க, அவரோட ரியாக்ஷன் நான் பாக்கணுமே அன்னைக்கு. என்னடா இப்படி எப்பவுமே இந்த அளவுக்கு எல்லாம் வந்து அவர் இது பண்ண மாட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் இவ்வளவு வாழ்க்கையே வெறுத்த அளவுக்கு வந்து ஆயிட்டாரு அப்படின்னும் போது நம்ம பர்சனலா பேசும்போது அப்படியே விட்டுறலாம், இதை விட்டுருவோம். நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டு போயிடலாம். நீங்க இன்ன வரைக்கும் அதை சொல்லல, அதை சொல்லிருங்க. நீங்க அப்படியே வாங்க முடிச்சுட்டு ஏன் நான் சொல்றேன்னா, கேம் சேஞ்சர் ட்ரைலர்னு வச்சிருக்கீங்க மேல, கீழே ராம் சரண் டிபி நிறைய தெரியுது. ஏமிரா இது சாம்பார் ஒரே புலம்பல்ஸா இருக்குன்னு. அது கரெக்ட் தான். இல்ல கேம் சேஞ்சர் பத்தியே பேசுவோம். நம்ம கேம் சேஞ்சர் ட்ரைலர் பாத்தீங்களா பிரகாஷ் ப்ரோ?
நான் அதை பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டேன், நீங்க தான் சொல்லணும், சொல்லுங்க. அதுதான் எனக்கு என்ன ப்ரோ, விஷுவல்ல வந்துட்டு அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு இது கொடுத்துருவாரு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். இதுல ராம் சரண் வாய்ஸ்லயே அந்த பேச்சை கேட்கும்போது இன்னும் ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்தது. ட்ரெய்லர் பார்க்கும்போது நான் எப்போ ஒரு 5:30 மணிக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். 5:40 வந்துச்சா இல்லை 5:30 மணிக்கு வந்திருக்கும் தெலுங்கு ட்ரெய்லர். அந்த டைம் வெயிட் பண்றேன். 5:05 வெயிட் பண்றேன். அது ஒன்று அந்த டைம்ல விடல, லான்ச்ல விடணுன்றதுக்காக லேட்டா விட்டாங்க. ஃபர்ஸ்ட் தெலுங்குல பார்த்துட்டேன். என்னதான் இருந்தாலுமே ஒரு தமிழ்ல நம்ம எப்படி இருந்தாலும் படம் தமிழ்ல தான் பார்க்க போறோம் போது தமிழ்ல வரட்டும் பாக்குறேன் வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப லேட்டா வந்துச்சு. அந்த டைம்ல வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுல ராம் சரண் வாய்ஸ் அப்படிலாம் கேட்டுட்டு அந்த இதுல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சுகுமார் ப்ரோ, இது எப்படி புஷ்பா அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இதுக்கு இருக்கா இங்க தமிழ்நாட்டுல? பெரிய படம் ப்ரோ இருக்கும். சங்கர் படம்னும் போது டிஃபால்ட்டா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்பவும் இருக்கும். பட் இந்த ரீசன்ட் டைம்ல இல்லாம போச்சு. பட் பெரிய படம் வரும்போது ஒரு பெரிய பேனர்ல எல்லா படத்துக்குமே ஒரு ஓப்பனிங் இருக்கும். பிளஸ் கூட காம்படிஷன் பெருசா இல்லைல்ல. எப்படி ப்ரோ ஸ்கிரீன் கவுண்ட் இப்போ இங்க இவ்வளவு படம் வருது, அதுக்கு தான் மெஜாரிட்டி அதுக்கு கொடுப்பாங்க இல்ல கேம் சேஞ்சருக்கு தான் மோஸ்ட்லி மெஜாரிட்டி அதிகமா வரும். இப்ப ரெட் ஜெயிண்ட் இது ரிலீஸ் பண்றாங்கல்ல, காதலிக்க நேரம் இல்லை, எப்படி என்னதான் காதலிக்க நேரம் இல்லை அவங்க ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு பெரிய பேனர் படத்துக்கு அவங்க ஸ்கிரீன்ஸ் அதிகமா ஒதுக்கிதான் ஆகணும். அதுதான் நடக்கும். ஆனா இவர் ரோமே பிக்சர்ஸ் வேற, நேசிப்பாய் அவரும் ஒரு பக்கம், அவர் பங்கு கொஞ்சம் அது வருத்தம் ப்ரோ. இல்ல சொல்றேன், நேசிப்பாய்க்குன்னா அவங்க ஸ்கிரீன்ஸ் பயங்கரமா கொடுத்துருவா முடியும். அப்படி கிடையாது. அதான் மினிமமா தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவு நிறைய கொடுத்தா ஆடியன்ஸ் எங்க யார் பாப்பா? அவ்வளவுமே ஓப்பனிங் நல்ல தெரிஞ்ச படத்துக்கு தான் தியேட்டர்ல பாப்பாங்க. ஓகே ஓகே. நேசிப்பாயன்றது ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சொல்லுங்க ப்ரோ. திடீர்னு மதகத ராஜா இந்த பொங்கலுக்கு எப்படி இருக்கும்? அட நீங்க வேற அந்த படமே வர மாட்டேங்குது. துருவ நட்சத்திரம் வந்தா கூட தான் நல்லா இருக்கும். துருவ நட்சத்திரம் வந்தா சூப்பரா இருக்கும் ப்ரோ. பொங்கலுக்கு சொல்றேன், பொங்கல் ஜாலிக்கு வைப்ரேட்டுக்கு ஒரு மதகத ராஜா எப்படி இருக்கும்? நல்லா நம்பர் இருக்கும். சும்மா வந்தா கூட நல்லா தான் இருக்கும். பார்ட்டி வந்தா நல்லா இருக்கும். வெங்கட் பிரபுது நான் எல்லாமே எதிர்பார்க்கறேன் தான். ஆனா எதுவும் வராதுல. பாப்போம். விடாமுயற்சி வந்தா கூட தான் நல்லா இருக்கும் ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ நீங்க வெறுப்பேத்தணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்ல 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 அவரு கேட்கறது நான் என்ன ஒண்ணு இந்த படத்தோட சேர்த்து தான் பார்த்து திருவண்ண நட்சத்திரம் அந்த லிஸ்ட்ல சேர்த்தது தான். பட் என்னன்னா நான் சொன்னதுன்னா அந்த மதகத ராஜா திடீர்னு வேகம் எடுக்குது, ஏதாச்சும் ஒன்று டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடலான்னு பார்ப்போம். என்ன முடிவு பண்றான்னு தெரியும் நாளைக்கு. சுகுமார்ண்ணா, நாளைக்கு சீசான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா என்ன? நட்டி படம் ஆகுதா? நான் திடீர்னு புக் மை ஷோ ஓபன் பண்றேன், கேரளால ரிலீஸ்னு போட்டிருக்காங்க. இப்படி ஒரு படம் வருதான்னு யாருக்குமே தெரியல. கேரளாலே ரிலீஸ் பண்றாங்க. எக்ஸ்ட்ரீம் வருது. ஜாக்கி சான் ஒரு படம், அந்த லெஜெண்ட் அட்வென்ச்சர்னு அது அந்த படம் வருது. சோனிக் 3 வருது. வேற ஏதாவது படம் வருதாண்ணா நாளைக்கு? எக்ஸ்ட்ரீம் அதில் விடுங்க. வேற ஏதாவது என்னப்பா சொல்றேன், ஒரு நல்ல படம் வருது, போய் பாருங்க. கிரேவன் த ஹண்டர் அது வந்துருச்சு. அது ஆல்ரெடி அது பாக்ஸ் ஆபீஸ்ல இதாச்சு. இல்ல இந்தியா ரிலீஸ் இப்போதானா. அது பாக்ஸ் ஆபீஸ்ல யூஎஸ்ல கழுவி ஊத்திட்டாங்க அந்த படத்தை. கிரேவன் த ஹண்டர்லாம் இங்க ரிலீஸ் ஆயிருக்கு. நாளைக்கு சாயந்தரம் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சோனிக் 3 போலான்னு பார்த்தேன். அது ஜான் 21 டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதனால எதுக்குன்னு யோசிக்கிறேன். இது 20 நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இது என்ன சொல்றது, ஒன்றும் இல்லை. சரி, வேற ஏதாவது சொல்லணுமா சுகுமார்ண்ணா? அவ்வளவுதான். இந்த மேடாக் பிலிம்ஸ் இருக்குல்ல ஹிந்தில, அந்த முஞ்சா அந்த படம்லாம் எடுத்தாங்க, அவங்க போட்டிருக்காங்க. அடையா அப்பா, பிளானிங்னா இப்படி இருக்கணும். 2025 அந்த தமா தீபாவளிக்கு, அப்புறம் அந்த டிசம்பர் 31 சக்திசாலினி, அது அப்புறம் அந்த பேடியா 2 2026க்கு, அதுக்கும் சாமுண்டா 2. ஸ்திரீ 3 பார்த்தீங்கன்னா 2027க்கு. அதே மனமுஞ்சியா அப்படின்னா அந்த முஞ்சியா பாட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு படம் அந்த பெஹலா மகாயுத், அப்புறம் தூசரா மகாயுத்னு அந்த ஒரு 6 யூனிவர்ஸா சூப்பரா அந்த மேடாக் பிலிம்ஸ் 2025, 26, 27, 28க்குன்னு 4 வருஷத்துக்கு சூப்பர் லைன். நம்ம வருஷத்துக்கு 2 படம்
செம்ம பிஸ்னஸ். அதாவது சும்மா போட்டு ஆக்ஷன் படம், மசாலா படம் போட்டு பட்ஜெட் அள்ளி போட்டு பெரிய ஸ்டாரை போட்டு நொப்பி கலர்ஃபுல்லா ஜெலிக்க வைக்காம சின்ன பட்ஜெட்ல முரட்டு லாபம் அள்ள போறேன் ஒரு 4 வருஷத்துக்கு. ஏற்கனவே அள்ளிட்டாங்க 3-2ல. இது ஒரு முரட்டு வருஷத்துல அள்ள போறேன். பக்கா பிளானிங், இப்படி இருக்கணும்டா பிளானிங்கிற மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு பாடம் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இது ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க சில பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ். பட் அது இங்கே நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு இப்போ ரீசெண்டாக நிறையா படங்கள் உடனே இந்த 1 வாரம் 2 வாரம் ஹெச்டியில் வருது. அமேசான் ப்ரைமும் முன்னாடி 4 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ 2 ரூபா தான் கொடுக்குறாங்க1 ஹவருக்கு. அது சில படங்கள் வந்து அந்த பேப்பர் வியூ, அதான் அந்த ரன் டைம் பேஸ் பண்ணி தான் வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க ஓடிடி ரிலீஸில். இப்போ இந்த நியூ இயர்லேருந்து 2 rupees தான் 1 ஹவருக்கு 2 rupees. அதுவும் வந்து ஒரு 2 lakhs வரைக்கும் தான். அதுக்கப்புறம் 1 rupee தான். அது ஏதோ டைம் டியூரேஷன் இருந்துச்சு, எனக்கு கரெக்டாக தெரியல. பட் ஆனால் 2 lakhs வரைக்கும் தான் வந்துட்டு இனிஷியல் ஹவர்ஸு. அந்த 2 lakhs ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து 1 ஹவருக்கு 1 rupee. அது ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. இப்போ எனக்கு என்னன்னா இந்த ஓடிடி பிஸ்னஸ்மே பாதிக்கப்படும்னு தோணுது. ரீசெண்ட் சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஹெச்டி சீக்கிரமாக லீக் ஆகுதுனால ஓடிடி பிஸ்னஸ் வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆர்ஜே விஷால் ப்ரோ சொல்லுங்க, ஏதாவது சொல்லணுமா? தலைவா, அந்த இத பத்தி பேச சொன்னாங்க, பேசிட்டீங்களா? டாக்கு மகாராஜால ஒரு சாங் பேசியாச்சு உங்க கருத்தை சொல்றதுன்னா இல்ல அதே மாதிரி இல்ல மாவீரன் ப்ரோ சொன்ன மாதிரி இந்த கேம் சேஞ்சர் டைட்டில் வேற வச்சுட்டேன் நான். அதனால இந்த கேம் சேஞ்சர் பத்தி பேசாதவங்க யாராவது பேசி முடியும். ஸ்மார்ட் சார் ப்ரோ கேம் சேஞ்சர் பத்தி பேசினா, குமார் ப்ரோ, அப்புறம் யார் பேசினாலும் இந்த கேம் சேஞ்சர் டைலர் பார்வை உங்கள் பார்வையில கேம் சேஞ்சர் ட்ரைலர் நான் சொன்ன மாதிரி ஃபெஸ்டிவல் பைபிள் பக்காவான ஒரு மெட்டீரியலா தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு ரக், இப்ப நீங்க தேவாரா இந்த மாதிரி மூவிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு ரக்கடான ஒரு கலர் டோனே வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு இது மாதிரி இருக்காது. ஆனா கேம் சேஞ்சர்ல வந்து பக்காவா செட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பொங்கல் அண்ட் சங்கராந்திக்கு அது டெஃபினட்டா படம் மட்டும் நல்லா இருந்துச்சுனாக்கா ஃபேமிலிஸ் வந்து டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவாங்க. ரைட், ஓகே. மத்தவங்க வேற யாரும் ஸ்பீக்கர் உள்ளவங்க மத்த யார் வேணாலும் சொல்லலாம். ஆர்ஜே விஷால் ப்ரோ நீங்க சொல்லிட்டீங்கல்ல? ட்ரைலர் பார்த்தேன். எனக்கு இது அதான் தெலுங்கு மூவிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சங்கர் மேக் பண்ணியிருக்காரு. தெலுங்குல பயங்கரமா கொண்டாடுவாங்க. தமிழ்ல ரிலீஸ்க்கு அப்புறம் ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் எப்படின்னு சொல்ல முடியும். எஸ்பெஷலி சாங்ஸுக்கு வந்து லாஸ்டா ரிலீஸ் ஆன சாங் இருக்கு இல்லையா, அது உண்மையாவே சாங் மியூசிக்காக கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ண மாதிரி நல்ல ஃபீல் இருக்கு. பிளஸ் அந்த ரிச்னஸ் நல்லா தெரியுது. பெரிய ஸ்கிரீன்ல டெஃபினட்டா சாங்ஸுக்குன்னு ஒரு ரீச் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் அது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான எஃபெக்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அனிருத்தோ அல்லது ஏஆர் ரஹ்மானோ போட்டு இந்த பாட்டு அந்த போட்ட 95 கோடிக்கு அந்த ஒரு இதை கொடுத்துருக்கலாம். ஒரு அனிருத் வந்து மொனோட்டனஸ் ஆயிடுச்சுங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த லாஸ்ட் ரிலீஸ் ஆன சாங் வந்து அனிருத் சாங்கோட பெட்டரா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொடுத்த மாதிரி ஃபீல் ஆகுது. அனிருத் டெஃபினட்டா அந்த மாதிரி சாங் பண்ணியிருக்க முடியாது. அனிருத் வந்து இப்போ மொனாட்டனஸா போற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. தோப் சாங் சொல்றீங்களா? 4th சிங்கிள். ஆமா லாஸ்டா வந்துச்சு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐஸ்வர்யா ராய் கூட வந்து எந்திரன்ல வந்து இந்த பூம் பூம் ரோபோட அந்த பாட்டுக்கு அப்புறம் இன்னொரு பாட்டு வரும். அந்த மியூசிக் மட்டும் போட்டு ஆடுவாங்கல்ல அவங்க போட்ட ஒரு வெட்டிங்ல, அந்த மியூசிக் தானே போட்டுருக்காரு. அந்த மியூசிக் அப்படி தூக்கி போட்டாரு. அதுதான் தமிழ் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, சங்கர் மூவிஸ்க்கு இப்படிதான் இருக்கும் சாங்கை வந்து அதை வந்து காப்பி பண்ண, ஐ மீன் காப்பி இல்ல, அது ஒரு இதுவா எடுத்து பண்ணணும் தான் பண்ணிருக்காப்ல. மாடலா அவர் எடுத்து பண்ணிருக்க மாட்டாரு. அவர் கேட்பாரு, சங்கர் கேட்பாரு. இது ஓகேவா, இது ஓகேன்னு கேட்கும்போது ஓகேன்னு ஓகே. ஆனா எனக்கு இருந்தாலுமே கூட எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தமன் இருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருந்துச்சு அந்த மியூசிக். அதனால நல்லாவே இருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து மூவில பார்க்கும்போது செமையா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அந்த வித் தி விஷுவல்ஸ் வந்து நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்துக்கு யாருங்க? நானா? ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க போறேன். ஏங்க இந்த கேள்வி ஏன் பிரைஸ் பேசதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு நான் தான் இல்ல, ஏன்னா படத்தை என்னோட இந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணி பேசுறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாதுங்க. இதனால வரலும் வந்து இதை பத்தி நான் வெயிட்டிங்ல தான் இருந்தேன். ஐ மீன் கேம் சேஞ்சர்லாம் என்ன ஈவன் என்னோட கொலீக் வந்து ஒருத்தர் ஆந்திரா தான். நான் ஆக்சுவலி ஒரு பேங்கிங் ப்ரொஃபஷனல்.
ஓகே, அவன் ஆந்திராவில இருந்து ஒர்க் பண்றான். அவர்கிட்ட கூட கேட்டேன், இப்போ கேம் சேஞ்சர் பத்தி என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு கேட்டேன். கண்டிப்பா வந்து சாங்ஸ் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்ப ரீசென்ட்லி இந்த சாங்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது ஒரு ஓகே, அட்லீஸ்ட் ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காப்ப. நாட் லைக் இந்தியன் 2 மாதிரி இல்ல, ஒரு ஒர்க்கை போட்டிருக்காங்க. அது மூவி ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்துச்சுனாக்கா ஹிட் ஆயிடும்ன்ற ஒரு இது இருக்கு. அதனால தான் சொல்றேன். ப்ரோ கேம் ஓகே சேஞ்சர் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லுங்க. கொஞ்சம் பாசிட்டிவா வந்தா கூட கண்டிப்பா பொங்கல்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த படமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது முதல்ல ஆனா விடாம ஐக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் சாங்குனாலே வெளியே தம்மடி எந்திரிச்சு போயிருவாங்க மேக்சிமம். ஆனா சங்கர் படத்துல மட்டும்தான் அந்த அதுக்கு முன்னாடி சிவாஜி எந்த படத்துலயும் இருந்தாலும் வெளியே தம்மடிக்காத எந்திரிச்சு போக முடியாத ஆடியன்ஸ் சங்கர் படமா தான் இருக்கும். நண்பன்லயே ஆகட்டும், சிவாஜிலே ஆகட்டும். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய படத்துல பாட்டுக்குன்னா மேக்சிமம் எந்திரிக்க மாட்டாங்க. ஆனா இப்ப எப்படின்னு தெரியல. இப்ப மால் வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடில மத்த பட சாங்ஸ்லாம் தம்மடிக்கு போயிருவாங்க. ஆனா இந்த படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதாங்க, அதெல்லாம் ஒரு காலம். ஜீன்ஸ் படத்துல அந்த ஹைரப்லாம் வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு பார்ப்பாங்க தியேட்டர்லலாம். இந்த மாதிரி நீங்க சங்கர் மூவிஸ்னாவே இந்த சாங்ஸ்க்காக பாக்குற காலம்லாம் உண்டு. இப்ப அப்படி இல்லதான். அந்த மதகஜராஜா சொன்னீங்களே, அது வருமா? வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது சந்தான சுந்தர்சி பீக்ல இருந்த டைம். இது சந்தானம் ரொம்ப பீக்ல இருந்த டைம். அது ஃபர்ஸ்ட் ஷோ போலான்னு போனேன். ஆனா அந்த படம் அப்ப ரிலீஸ் ஆகல. வருத்தப்பட வாலிபு சங்கம் அது விட்டுட்டு இதுக்கு போனேன். அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாட்டும் இப்ப கேட்டா கூட எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட். 5 பாட்டுன்னு நினைக்கிறேன். 5 பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனி பீக் அப்போ. விஜய் ஆண்டனி, சுந்தர்சி, சந்தானம். விஷால் கூட அந்த அளவுக்கு இல்ல. ஆனா இங்க மூணு பேருக்கோசரமே படம் ஒரு நாள் ஓடலாம். ஒரு வேளை ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? பார்ப்போம். வாரம் ரிலீஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து கிட்டத்தட்ட எனக்கு சின்ன ஒரு ஒர்க் வந்துருச்சு. பரணி முடிச்சிடலாமா ஸ்பேஸ? முக்கியமான வேற ஏதாவது வேலை இருக்குங்களா? பேசுறீங்களா? இல்ல ஓகே, நான் முடிச்சிடலாம். நான் சுகுமார்ண்ணா ஓகேவா? ஓகே. சுகுமார்ண்ணா அவர் காணா இருக்காரா? ஓகேன்னு சொல்லி ஒரு கரோல் கேட்டுச்சு இப்போ லைட்டா. ரைட்டு சுகுமார் ப்ரோ, முடிச்சிடலாம். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பேசுவோம். நாளைக்கு பார்ப்போம். பாய். பை. பாய்.